Hi guys, welcome to another episode of the Woke Logic. And இந்த வாரம் வந்து this is another IPL வீடியோ, ஒரு வீக்லி ப்ரிவ்யூ மாதிரி. லாஸ்ட் வீக்கெண்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். போன அந்த அந்த முந்தின வாரத்தோட ப்ரிவ்யூ வந்து போன வாரம் ஒரு போட்டோம். ஸோ இந்த வாரம் வந்து அகெயின் we are continuing the same tradition. அண்ட் ஸோ ஐபிஎல் வீக்லி ப்ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் வந்து சி அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி say I am not going to டாக் மச் இன் திஸ் பாட்காஸ்ட். ஏன்னா நம்ம நிலைமை அப்படி இருக்கிறதுனால நான் வந்து பாக்கி இருக்கிற 4 பேரையும் வந்து பேச விடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வித் தட் பீயிங் செட், ஃபர்ஸ்டே வந்து சிஎஸ்கே பற்றி பேசி எல்லா இதையும் வந்து கொட்டி முடிச்சிடும் அப்படிங்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஸ்ரீவத்சன் ப்ரோ. அண்ட் ஆல்சோ சாரி, ஐ எம் ஜாயின்டு பை இல்லை ஐ எம் ஜாயின்டு பை ஸ்ரீவத்சன், ஸ்ரீராம், ராஜேஸ்வர் அண்ட் தன்வந்த். ஸோ நம்ம வந்து வாங்கின அடியில் வந்து பேசிக்காக என்னென்ன பண்ணுமோ ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட்ல அதுவே பண்ண மறந்துட்டேன். ஸோ இன்ட்ரடியூசிங் முதல்ல நாங்கெல்லாம் என்ன நிலைமையில இருக்கோங்கிறது சும்மா நீ பிரீஃப் பண்ணு. ஒருத்தரை பார்த்தாலே தெரியும். இந்த தன்வந்தை விட்டுருங்க, நான் வந்து என்ன நிலைமையில இருக்கேன்னு என்னோட இன்ட்ரோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சேம் கோஸ் வித் ஸ்ரீராம். கண்ணாடிலாம் போட்டு சோகத்தை மறைக்கிறதுக்கு கண்ணாடிலாம் போட்டு வந்திருக்காரு. ராஜேஷ் வந்து கேமராவே ஆன் பண்ண தயங்கி கேமரா ஆஃப் பண்ணி உட்காந்துருக்காரு. ஸ்ரீவத்சன் மட்டும் பரவாயில்ல, எவ்வளோ அடி வாங்கினா என்ன, சிஎஸ்கே ரெப் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே இதை போட்டு வந்திருக்காரு. ஸோ ஆஸ் எ பேக்ரவுண்ட், அதனால சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சும் தைரியமாக வந்து சிஎஸ்கே பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் த பாட்காஸ்ட் பை ஆஸ்கிங் ஸ்ரீவத்சன் ப்ரோ, என்ன நிலைமையில இருக்கீங்க அண்ட் ஆல்சோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஸ்ரீவத்சன் ப்ரோ, நீங்களாச்சும் பவர் பிளேவை கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஆமா ஆமா ஆமா, நம்ம நல்லா ஏமாத்துங்க. ஆமா, இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க ஸ்ரீவத்சன் ப்ரோ. என்ன என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் சொல்லுங்க. இன்டென்ட் காட்டுங்க இப்பவே. நம்ம சிஎஸ்கே வரை ஸ்லோவா தான் போகும். சரி, ஓகே, ஃபேன் ஆயாச்சு. போங்க. இல்ல அதுதான் இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எங்க முடிக்குதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க பவர் பிளேல பவுலிங்லயும் அவங்களுக்கே தெரியல, உங்களுக்கு தெரியலன்றீங்க. அவங்களுக்கே தெரியல. அதான் பேட்டிங்லயும் அடி வாங்குறாங்க, பவுலிங்லயும் அடி வாங்குறாங்க. பவர் பிளேல அங்கேயே ஆரம்பிச்சாச்சு மைண்ட் செட். அதான் யாரா வேணா நாங்க இவ்வளவுதான் பண்ண போறோம், பவர் பிளேலயும் இவ்வளவுதான் பண்ண போறோம், மிடில் ஓவர்ஸ்லயும் இவ்வளவுதான் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டீம் காம்போசிஷன் மாத்தி பார்த்தாங்க. இருந்தாலும் ஆனா நம்ம ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஒரு மேட்ச் கான்வே மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா டீசெண்டா தரணும்னா ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்கணும். அப்ப ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மேட்சா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். கடைசியில இப்ப என்ன பண்ணுவாங்க, கான்வே கொண்டு வந்து ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மடம் தட்டி உட்கார வச்சிருவாங்க. நீங்க எல்லாம் ரொம்ப ஹைப் பண்ணீங்க அவனுக்கு, கடைசியில அவன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. இப்ப என்ன சொன்னாங்க, தோனியோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டாப் 4 அடிக்கல, நீங்க எதுக்கிட்ட தோனியை வந்து ஆடணும்னு எதிர்பார்க்கறீங்க, அவன் மேல மட்டும் என்ன மிஸ்டேக் சொல்றீங்கன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி திருப்பியாச்சு. அதனால இப்ப டீம் எப்படி மாத்துறதுன்னு தெரியல. இவங்க எடுத்ததே தப்பு. அடுத்தது மினி ஆக்ஷன்ல வேணா கரெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆக்கிட்டாங்கன்னா எல்லாரையும் கொஞ்சம் வேற யாரும் எடுத்தா கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்மளுக்கு பர்சன் நிறைய இருக்கும் ரிட்டையர்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா. ஸோ இனிமே அதுலதான் வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஜெயிக்கலாம். இப்பயும் அவங்க நினைச்சா இந்த டீம் வந்து அவ்வளவு மோசம் கிடையாது. ஆக்சுவலா ஆன் பேப்பரும் சரி, அவ்வளவு பார்த்தா என்னடா இந்தியா ஆடுறாங்கன்ற மாதிரி. ஆனா ஆன் பேப்பர் பார்த்தா இது அவ்வளவு மோசமான டீமே கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா ஆக்ஷன் முடிச்சப்ப எல்லாரும் சொன்ன ஒரு இது வந்து நல்ல டீம் தான், சூப்பரா எடுத்திருக்காங்க, அந்த 3 ஸ்பின்னர் வச்சு சோக் பண்ணிடுவாங்க, கம்போஜ் இருக்கான், கலீல் இருக்கான், அப்படி இருக்குன்னு சில 3 ஸ்பின்னர் தான் எல்லாரும் சேர்த்து ஸ்பின்னரை சோக் பண்ணிட்டாங்க. சேப்பாக்கல ஃபோர்ட்ரஸ்ன்னு சொன்னா வந்து குழந்தைங்கலாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில. அதனால அந்த சோக்கிங்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம தான் சோக் ஆயிட்டோம். நம்ம அது என்ன மைண்ட் செட் மிஸ்டேக்கா இல்ல என்னன்னு தெரியல. இவங்க ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்காங்களா எதுன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா ப்ரோ இது உங்க வாயில இருந்து வர நான் எதிர்பார்க்கல ப்ரோ. ஓவர் கான்பிடன்ஸ், ஐயோ கான்பிடன்ஸ்ங்கிற வார்த்தையே என்னன்னு தெரியாத மாதிரி இருக்காங்க. ஓவர் கான்பிடன்ஸ் இல்ல அதான் சொல்றாங்க, என்ன ஏதோ ஒரு மெதப்புல இருக்காங்கன்ற. அடிச்சிடலாம், அதான் 3 பேர் இருக்கோமே, அப்புறம் 12 ஓவர்ஸ் போட்டு நொறுக்கிடல அப்படின்னு எல்லாரையும் அவங்களே நொறுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஃபாஸ்ட் பவுலிங்கும் பார்த்தா நேற்றுக்கு ஆக்சுவலா கம்போஜை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கம்போஜ்க்கு பதிலா நம்ம மகாராஷ்டிரா, நான் என்னோட பிளேயர் தான் தோனி மாதிரி, நான் என் பிளேயர் தான் பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முகேஷ் ஸ்டார்க்கை கொண்டு வந்தாங்க.
அவன் இந்த வேலையை வச்சு செஞ்சு விட்டாங்க கடைசியில. இல்ல நீங்க சொன்னீங்களா 12 ஹவர்ஸ் முதல்ல 12 ஹவர்ஸ் போட்டு முடிக்கணும்ல. முதல்ல போடுறதே 8 ஓவர் அதான் 9 ஓவர் அதான் ஸ்பின்னு. அதுலயே இல்ல அதான் அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கு போடுறாங்க. அதான் சொல்றேன். So, அவங்க ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா 12 ஹவர்ஸ் போட்டிருப்பாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் தான் தரானுங்க. சென்னையிலேயே தரானுங்கன்னா அப்ப நிலைமை ரொம்ப கவலைக்கடன் தான் அர்த்தம். ஒன்று வந்து இன்னொரு விஷயம், சிஎஸ்கே வந்து 4 மேட்ச் ஆடிருக்காங்க. So far they've used 17 players. That is the number of players that CSK used in the whole of 2021 season and also in the whole of 2015 season. இந்த 2 சீசன்ல 2015ல 14 plus 3 17 கேம்ஸ் ஆடினாங்க. 17 games 17 players they used. 21ல வந்து they played 16 games and they used 17 players. இப்போ அதுவுமே வந்து 2021ல we played 11 games and we won 9 games in the first 11 and 11 gamesலேயே குவாலிஃபை ஆயிட்டோம் பிளே ஆஃப்க்கு. அதனால சரி போனா போதுன்னு இந்த கௌதமுக்குலாம் சான்ஸ் கொடுத்து புதிய காட்சியலடி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தான். அதே மாதிரி வந்து இந்த சீசன் வந்து 4 games அந்த மாதிரி ஒரு கௌதம் இருந்தா பரவாயில்ல, ஸ்குவாட் ஃபுல்லா கௌதமாவே இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி இந்த வாட்டி வந்து 13 சோக்கரை வந்து அனுபவப்படுது. ஆமா 13 சோக்கர். அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா CSK have used all of their 7 foreign players at least once in 4 games. So that shows that there is obviously there is still a doubt in selection. அவங்க வந்து ஆக்ஷன்ல வந்து எடுத்த டீம் வந்து இதான் ஸ்டாண்டர்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றப்போ it shows that the auction strategy has not clearly worked. It's not because of the fitness issues or something. Clearly the auction strategy has not worked and their plans have backfired terribly. இன்னும் வந்து பாக்கி இருக்கிற இந்த ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஸ் பேடி, கம்போஜ் இந்த 3 பேரையும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 20 ஆயிரும். இப்ப கூட நான் சொல்லிருக்கிற பிளேயர் ராமகிருஷ்ணா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ராமகிருஷ்ணா கோஷ் 21. அப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் அத பத்திலாம் வந்து சரி ஓகே. ஷேக் ரஷீத் பாவம் 3 வருஷமா இருக்கான், ஒரு மேட்ச கொடுங்களா அவனுக்கு. ஆமா. So this being said, there are lot of other சொல்லு தர்ஷன் சொல்லு. துடிக்குமே உனக்கு. சாய் கிஷோரே அப்படிதானே வச்சிருந்தீங்க ஒரு 3 வருஷமா. அத சொல்ற நிறைய பிளேயர்ஸ் வச்சிருந்தீங்க நீங்க. சோ நீங்க முன்னாடியும் மோசமா எடுத்தீங்கன்னு இல்ல. ஆமா இல்ல அதெல்லாம் வந்து 4 வருஷமா. ஆமா அத விட சூப்பரா ஒருத்த பெஞ்ச்ல இருக்காம பாரு, நகர்கோட்டின்னு ஒருத்தன். நாகர்கோட்டி இது அந்த ஜோக் மாதிரிதான் இருக்கு. வேலை இல்ல, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அப்ப வேலை கொடு, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்ப வேலை கொடுனா அது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல இன்னைக்கு ஃபிளெமிங் பேசியிருக்கான். அவன் ஃபிளெமிங் கேட்டிருக்காங்க. பை தி வே நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். அவர் நினைக்கிறாரு எனக்கு வந்து நான் சோகத்தை மறைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இல்ல, எனக்கு கண்ணு போயிருச்சு, என் கண்ணு நொல்லை ஆயிருச்சு. பேட்டிங்க பாத்துட்டு எனக்கு கண்ணே போயிருச்சு. எனக்கு வேற வழி தெரியல. நான் எங்க அம்மாவோட ஹெல்ப் வச்சுதான் வந்து இந்த போன்ல செட்டப் எல்லாம் பண்ணி விட்டு கண்ணாடி. அதுவும் எனக்கு இப்ப கூட எந்த பக்கம் ஹாபா இருக்கா, எந்த பக்கம் ஸ்ரீவத்சன் இருக்கா, யாராவது புதுசா ஆட் ஆவாங்களா எதுவுமே தெரியாது. கண்ணு போயிருச்சு எனக்கு, அதனால போட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சரியாகிறதுக்கு. இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும் இந்த கண்ணு சரியாகிறதுக்கு. 2 மாசம் இங்கிலாந்து சீரீஸ்ல நல்லா 3 வருஷம் இந்த மெகா ஆக்ஷன்லயே சொதப்பிட்டாங்கல்ல. இந்த 3 வருஷம் இதேதான் இங்கிலாந்து சீரீஸ்ல ஆட விடுவானுங்க, அதுக்கு அவ்வளவு இல்ல. அத நம்பிக்கையே இல்ல எனக்கு. யார ஜெயிச்சு ஓவர்டனே இல்ல, மறுபடியும் 10 வாட்டி ஒருத்தர் வந்து பேட் விட்டு ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு போவோம். இங்கிலாந்து சீரீஸ் பத்தி அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா ஒரு பாட்காஸ்ட் போட்டு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம். இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசுவோம். இதுல வந்து நம்ம பவர் பிளேலே மேட்ச் முடிச்சிட்டாங்க. சோ அத தாண்டி வந்து நேத்தோட ஹைலைட் என்னன்னா CSK ஓட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் சர்ப்ரைசிங்லி நாட் தி வர்ஸ்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டே. அவனை விட மட்டமா பண்ண ஒருத்தன் வந்தான் பாத்தியா, பஞ்சாப்னு. அவனாச்சும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா அடிக்க செஞ்சான். அவங்க வந்து விக்கெட் விட்டாங்களே தவிர அந்த அவங்க அடிச்ச 150 ரன் வந்து அவங்க அடிச்சு வாங்கினது. நம்ம வந்து கெஞ்சி அடிச்சோம். நம்ம
டேய் அதே 20 ஓவர் தான் ஆடணும், அவனுங்களோட 3 ரன் ஜாஸ்தி அடிச்சோம். ஆமா அவங்களுக்கு டேய், விக்கெட் போயிடுச்சு. டேய் அப்படி 156. நீ அப்படி பாத்தீங்கன்னா அதுதான் bro. மும்பை வந்து விக்கெட்ஸ் வச்சிருந்தாங்க, பிளேயர்ஸ் வச்சிருந்தானுங்க, ஆனாலும் கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லை போன மேட்ச். எல்லாம் ஆமா. இருந்துமே தோத்தானுங்க. அங்க ஹார்திக் பாண்டியா ஒருத்தன் பண்ணாம பாரு, தோனி நினைப்புல ஒருத்தன் பண்ணாம போயிறாங்க. நம்ம அந்த மேட்சஸ்க்குலாம் வருவோம். இப்போ வந்து சொன்ன மாதிரி சிஎஸ்கே பத்தி பேசி முடிச்சிருவோம். ஸ்ரீவத்சன் பத்தி உங்களுக்கு ஏதாவது முதல்ல பாயிண்ட் இருக்கு? பேசிடுவோம். ஏதோ சொல்ல வந்தீங்க ஸ்ரீவத்சன். இல்ல அதான் அண்ணனின் விழுதுகள்னு ஹார்திக் பாண்டியா பத்தி பேசணும்ல. நம்ம பேசுவோம், ஹார்திக் பாண்டியா பத்தியும் பேசுவோம். ஸ்ரீராம் உனக்கு என்னென்ன தாட்ஸ் இருக்கு சொல்லு. தாட்ஸா? இது நான் வந்து இந்த பாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், எனக்கு இப்பவும் சொல்லணும் போல இருக்கு. அந்த வசூல் ராஜா படத்துல நீ என்ன அடிக்கல, நீ என்ன கெட்ட வார்த்தை பேசல, உதைக்கல, ஆனா உசுர மட்டும் வேரோட புடுங்கி எடுத்துட்டேங்கிற மாதிரி என்ன எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் அது? சீரியஸ்லி என்ன பர்ஃபார்மன்ஸ்? நான் முதல்ல கை காட்ட வேண்டியது ருத்ராஜ் தான். நான் தான் ருத்ராஜோட இந்த 5 பேர்லயே ருத்ராஜோட மிகப்பெரிய ஃபேன் நான் தான். ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதுக்கு தனியா நாங்க சண்டை எல்லாம் போட்டிருக்கோம், கொழாடி சண்டை எல்லாம் போட்டிருக்கோம். பட் அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. நான் தான் பெரிய ருத்ராஜோட ஃபேனு. ஆனா நேத்துக்கே நான் ருத்ராஜ் கிட்ட என்ன பார்த்தேங்கிறத எனக்கு மறக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான கேப்டன்சி. உங்களோட பர்பிள் கேப் ஹோல்டர் ஒருத்தன் வச்சுக்கிட்டு அவனுக்கு 3 ஓவர்ல கட் பண்றதுங்கிறது என்ன கேப்டன்சி அது? 3 ஓவர் 32 ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறாங்கிற உடனே அவ்வளவு இல்ல. நீங்க உங்க டீம்ல வந்து ஒரு முகமது ஷமிய இல்ல இஷாந்த் சர்மாவை வச்சிருக்கிறதா நினைப்பா? நீ நூர் அகமது கொடுக்க கூடாதுன்ட்டு நீ முகேஷ் சௌத்ரி கொடுக்குறே, அவன் என்ன யோகியனா இவனை விட? எனக்கு புரியல. முகேஷ் சௌத்ரி 2 ஓவர் பவர் பிளேல அந்த அடி வாங்குறான்ல, அந்த அடியை வாங்கினதுக்கு அப்புறம் இமீடியட்டா இம்பாக்ட் பிளேயரா சிவம் துபே உள்ள கொண்டு வந்திருக்கணும். எப்படி பார்த்தா அவன் வாங்கின அடிக்கு சிவம் துபே அப்புறமே இம்பாக்ட் பிளேயரா வந்திருக்கணும். அவனாச்சும் ஸ்லாட் பால்ஸ் போடுவான், நல்லா விக்கெட் எடுப்பான். அவனை கொண்டு வந்திருக்கான். அது கூட வேணாம், விஜய் சங்கருக்காவது கொடுத்துருக்கலாம் ஒரு ஓவர். அவனும் அதே பேசாம போட மாட்டான்டா. தமிழ்நாட்டுக்குள்ள போடுறானடா போடுறானா? இப்ப அவன் போடுறது அப்படியா? ஃபர்ஸ்ட் பவர் பிளேல போடுறானா? பவர் பிளே பவுலிங்க்கு இன்னொரு ஆள் கிடைச்சிருக்காப்பா, உங்ககிட்டே இருக்காப்பா, யூஸ் பண்ணுங்கப்பா. கிடைக்கல ஆல்ரெடி. இன்னொன்னு புரியல, நீங்க கம்போஜ கலீல் அஹ்மதுக்கு அப்புறம் அதிகமா காசு கொடுத்து வாங்கினது கம்போஜ எடுத்துட்டே வரல. 30 lakhsல வாங்கின முகேஷ் சௌத்ரி உங்களுக்கு கம்போஜ விட என்ன பெருசு, என்ன பெட்டரா தெரிஞ்சுட்டான். சரி விடுங்க, நீ கம்போஸ் கூட ஆடல, முகேஷ் சௌத்ரி ஏற்கனவே நல்லா பண்ணிருக்கான், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க அது ஒரு டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூடா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் கொடுக்குறீங்க, ஓகே. அவன் தான் 2 ஓவர்ல அடி வாங்குறான்னு தெரியுதுல. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நூர் அஹமது வந்து 3 ஓவர் 36 ஒத்துக்கிறேன். he will have his off days. எல்லா மேட்சும் அவன் தான் போட்டுட்டே இருக்கணும்னா முடியாது. எல்லாருமே nobody is பூம்ராவே சில டைம்ஸ் கேவலமா தான் போடுவோம். அதுக்காக நீங்க பூம்ரா வந்து 2 ஓவர்ல கட் பண்ணிட்டு நான் வந்து ஹார்திக் பாண்டியா நான் வந்து 4 overs போடுறேன் அப்படின்னு பண்ணுவீங்களா? எந்த ஊர்ல அப்படி நடக்கும்? நூர் அஹமது இஸ் யுவர் பெஸ்ட் பவுலர், 10 கோடி அப்சல்யூட் சினிமா அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்களே, எதுக்கு? நீங்க எல்லா மேட்சும் 4 ஓவர் கொடுக்கணுங்கிறதுக்கு தானே. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் பேட்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுல ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா 180 இஸ் a chaseable target in that game. என்ன ஸ்லோவா ஆச்சு அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த நம்ம டீம்ல வந்து பேட்ஸ்மேனே இல்லையா என்ன ஸ்லோ விக்கெட்லயும் நல்லா ஆடுறதுக்கு? இருக்கிறே 3 பேட்ஸ்மேன் இதே கான்வே தான் இருக்கதே 3 பேட்ஸ்மேன் இதே கான்வே தான். அதான் அப்ப என்ன பண்ண முடியும்? அது வந்து யாரோட தப்பு? அது ஆக்ஷன்ல பண்ண தப்பு தானே. சொல்லு தர்ஷன் சொல்லு. அதுதான் ஆக்ஷன்ல ஆக்சுவலி என்ன தப்புனா, பவர் ஹிட்டர்ன்றது தூபே மட்டும் தான் நீங்க வச்சிருக்கீங்க. சரி தோனி கேஜ் ஆயிடுச்சு, சோ நான் அந்த பவர் ஹிட்டரா இப்ப கன்சிடர் பண்ற இதுல கிடையாது. ஏன் அவங்களால வாங்க முடியல? அண்ணா வரார் வழி விடுன்னீங்களே, நீங்க வழிய விட சொன்னது பவர் ஹிட்டர்ஸ் உங்களுக்கு அப்ப புரியல, இப்பதான் எனக்கு புரியும். அண்ணனை விடுறா, அண்ணனுக்கோசரம் ஒரு இல்ல அண்ணனை விடு, அண்ணனுக்கோசரம் 10 கோடி வாங்கிவிட்டு அதோட சேர்த்து நான் அன்னைக்கு ஆட் பண்ணி பாக்குறேன். திரிபாதி, சாம் கரன், தீபக் கூட
ஆர் அஸ்வின் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 17 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்களை விட்டுருங்க. இதை தாண்டி கைல் மேயர்ஸ் ஒருத்தர் இருக்கான், கிளென் பிலிப்ஸ், அப்புறம் நான் வேற யாரையும் சொல்லிட்டு இருந்தேன், இஷாந்த் சர்மா சூப்பரா போடுறவன் தான் அவன் பவர் பிளேல. இப்ப வரைக்கும் டாப் 8 பவர் பிளே பவுலர்ஸ்ல இஷாந்த் சர்மா இஸ் தேர், ரைட் அப் தேர். இஷாந்த் சர்மா, அப்புறம் இன்னும் ஒரு பிளேயர் ரகுவன்ஷி. இந்த 4 பேர் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க இந்த 4 பேர் மொத்தமாவே வந்து 7 கோடிக்கு தான் வாங்கியிருக்க முடியும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், 7 கோடிக்கு ஈஸியா கிடைக்க வேண்டிய பிளேயர்ஸை விட்டுவிட்டு 17 கோடி கொடுத்து 4 ஷெட் பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். 4 ஷெட், 1 இல்ல 2 இல்ல 4 பேரு. சரி 5வது சேர்த்துக்கோங்க, சங்கரும் ஷெட் தான். சரி, ஆனா சங்கரையாச்சும் நம்ம கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறலாம். அவன் தான் இப்ப கடைசி வரைக்கும் கொண்டு வந்தான். என் நிலைமை பாத்தீங்களா, நான் வந்து சங்கரை வந்து சப்போர்ட் பண்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அது கூட நிலைமை. அப்போ அது கூட இவங்க எல்லாம் விடுங்க. அதை விட மேல ஒரு 18 crores ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அந்த ப்ராப்ளம் இந்த ஷேப் ஆஃப் 18 crores ஜடேஜான்னு சொல்லிட்டு யாருமே அவரை பத்தி பேச மாட்டீங்க. அவளும் வந்து எல்லா சீசனும் வந்து அப்படியே எல்லா கிரிட்டிக்ஸையும் பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டு 18 crores ஒரு ப்ராப்ளம், 14 crores ஒரு ப்ராப்ளம். தயவு செஞ்சு அந்த வீடியோவை கொஞ்சம் டெலீட் பண்ணி தொலைங்கயா. 1 சாமி 2 சாமி 4 சாமி மயிர்ச்சாமிட்டு. சாரி பைஸ், எனக்கு கொஞ்சம் அவசரத்துல வந்துருச்சு. பரவாயில்ல, இது வந்து ஏரேட்டட் பாட்காஸ்ட் தான், அதனால அந்த வீடியோ போட்டதுல இருந்து அவன் டெலீட் பண்ணானே. வீடியோ போட்டதுல இருந்து 6 அடிக்கல தலைவன் ஒழுங்கா. ஆமா, அது மட்டும் இல்ல. சி தூபே ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா வந்து ஐ காட் ஃபவுண்ட் அவுட். நம்ம வந்து போன பாட்காஸ்ட் சொன்னா இப்போ சொல்றேன், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு. அவன் வந்து கேம்லயும் வந்து ஒர்க் பண்ணல, இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் ஹிம் டு கம் பேக் டு ஹிஸ் பெஸ்ட். ஆர் அதுதான் ஒரு சீசன் தான் அவனோட பெஸ்டா இல்ல, அது என்ன அது எனக்கு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் ரீசன் சொல்லு. அது மட்டும் இல்ல சீசன், அவன் ஒருத்தன் தான் வந்து உங்களுக்கு வந்து போன எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரான். அவன் ஒருத்தன் தான் ஸ்பின் எடுறான். விக்கெட் எடுத்தா கேம் முடிஞ்சிரும்னு எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிச்சு. சோ அவனை தான் டார்கெட்டே பண்றாங்க. அவன் ரெஸ்பாண்ட் பண்ணானா, அவன் டார்கெட் பண்ணதான் செய்வாங்க. திஸ் இஸ் தி பெஸ்ட் வேர்ல்ட்லயே, இது பெஸ்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட். இது டஃபா தான் இருக்கும். எல்லாரும் பிளானோட வருவாங்க. ஒவ்வொரு டீம்ல எப்படி எப்படிலாம் அனாலிஸ்ட் வச்சிருக்காங்க, ஸ்கவுட்டிங் எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. Forced to do errors, அதுதான் forced to do hit. அதுதான் ப்ரோ சொல்றேன். இதுக்கு பாத்தீங்கன்னா பேட் 2 ஓவர் பவுண்டரி அடிக்கல. தூபே வந்து பேட்டர்ஸ் வந்து ஒரு 5 கோல் தெரிஞ்சாலே ஸ்ரீராம் நீ சொல்லு. பேட்டர்ஸ் வந்து அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே, இப்போ ஒருத்தன் பீக்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போற பவுலர்ஸ் எப்படியும் கிரிக்கெட் அனாலிஸ்ட் வச்சு அவனோட மைனஸ் பாயிண்ட்ஸ், வீக் பாயிண்ட்ஸ கண்டுபிடிக்கதான் செய்வாங்க. அது அவங்க கண்டுபிடிக்கதான் செய்வாங்கிறது இவன் அவேரா இருக்கணும்ல. இவன் அவேரா இருக்கானா? ஒரு வார்த்தை, அவன் ஃபுட் மூவ்மெண்ட் 2023 என்ன ஃபுட் மூவ்மெண்ட்டோ அதே ஃபுட் மூவ்மெண்ட் தான் இப்பயும். 2023 என்ன வீக்னஸோ அதே வீக்னஸ் தான் இப்பயும். ஆனா என்ன மாறி இருக்குன்னா, அவனோட இன்டென்ட் மாறல, அவனோட ஆட்டிடியூட் மாறல, அவனோட சிக்ஸிங் கெப்பாசிட்டி எல்லாம் மாறல. ஆனா பவுலர்ஸ் வந்து மாறி இருக்காங்க. இப்ப பவுலர்ஸோட திங்கிங்கே இப்ப நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானிங்கோட வரான். இந்த பேட்டர்ஸ்க்கு நான் இப்படிதான் போடுவேன், அவனை நான் வந்து இப்படிதான் ட்ராப்ல விழ வைப்பேன்னு. ஏங்க இவ்வளவு சிவம் துபே, ருத்ராஜே எனக்கு அப்படிதாங்க தோணுது. எல்லா மேட்சும் ஒருத்தர் எப்படிங்க வந்து அதே மாதிரியே அவுட் ஆக முடியும்? எப்படி எனக்கு புரியல. எப்படி அதே ட்ராப் எல்லா மேட்சும் ஒரே ட்ராப்லயே விடுறான்? என்ன பிரஷரா என்னன்னு ஒண்ணுமே புரியலையா? அவ்வளவு பிரஷர் உனக்கு வருதுன்னா நீ ஏன் வர விடுற? நீ ஓப்பனிங் வர வேண்டியதானே? ஆக்சுவலி இது நான் உண்மையை சொல்றேன், சிவம் துபே அது அவன் மாறல. ஆனா எனக்கு தோணுது ருத்ராஜ் நிறைய மாறி இருக்கான். முன்ன விட அவன் இப்ப வந்து ஃப்ரீயா ஆடுறது இல்ல. முன்ன விட இப்ப அவன் கான்பிடென்ட்டா இல்ல. கான்பிடென்ட்டா இருக்கிறவன் ஓப்பனிங் வந்து தான் அடிப்பான். சொல்லு ராஜேஷ். கேப்டன்சி பிரஷர் அவனுக்கு ஒத்துக்கலையா என்னன்னு எனக்கும் புரியல. இந்த டீமை வச்சுட்டு கேப்டன்சி பிரஷர் இல்லன்னா தான் நான் வந்து ஆச்சரியப்படுவேன். இந்த டீமை வச்சுட்டு நீ ரோஹித் சர்மா ஆட முடியாது. இந்த டீமை வச்சுட்டு அவன் 10th பிளேஸ்லாம் வந்திருக்கான் ஒரு வாட்டி.
2022ல வந்தானே இது மாதிரி அவங்களுக்கும் ஒரு மட்டி டீம் இருந்துச்சு 2022ல. சரி நம்மளும் அந்த வருஷம் மட்டி டீம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த வருஷம் தெரியுதுல அடுத்த டீம் பத்தி பேசும். வேற டீம் பத்தி நம்ம நிலைமை என்னன்னு தெரிஞ்சு பேச. அது அதுக்கு சொல்லல. ரோஹித் சர்மா வந்து எவ்வளவு பெரிய கேப்டன், அவனுக்கே டஃப்பான டீம் கொடுத்தா கஷ்டம் தெரியறப்போ இவனுக்கு கேப்டன்சி பிரஷர் இருக்கிறதுல எனக்கு டவுட்டே இல்ல ப்ரோ. ஆனா அதுக்காக அவனே செல்ஃப் டவுட் பண்ணிக்கிறான்னு தோணுது. எதுக்கு அவன் நம்பர் 1 வரல? டெவன் கான்வே வந்துட்டு அப்பவும் வரல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் இல்ல இப்போ நான் என்ன கேட்கவா இல்ல அங்க ஒருத்த 17 வருஷமா ஒரு மட்டி டீம்ல தான் ஆடிட்டு இருக்கான். அவன் நல்லா பண்ணலையா? அவன் கேப்டனா எங்கடா நல்லா பண்ணான்? கேப்டனா டீசன்ட் கேப்டனா தான் 973. ஐயோ கோலி வேற சவதமே. அது ஏன் சொல்லட்டா, கோலி வந்து அவனோட பேட்டிங்கை எப்பவுமே வந்து அஃபெக்ட் பண்ண விட்டதே கிடையாது அவன் கேப்டன்சினால. கேப்டன்சி என்ன வேணா ஆயிட்டு போகுது, நான் என்னோட கேம் ஆடுறேன், அவன் மாறாம மத்தவங்களை பத்தி டிபெண்ட் பண்ணாம இருக்கான். ஆனா ருத்ராஜ் எனக்கு இப்ப மாறிட்டான்னு தோணுது. அவன் ரொம்ப டிபெண்டா இருக்கான். இவங்கெல்லாம் நான் அடிச்சா எனக்கு கேப்டன்சி பிரஷர் இல்லாம நான் வந்து ஃப்ரீயா ஆடுவேன் அப்படின்ட்டு. அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஃப்ரீயா ஆடுறான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கைக்வாட் ஃப்ரீயா ஆடுறான். அந்த ஹை ஸ்கோரிங் வரும்போது தான் செகண்ட் பேட்டிங் அப்போ இஸ் லூசிங் இஸ் கம்போஷர். அது ஸ்டாட்ஸே சொல்றோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து 50 மேல போகுது அவனுக்கு. அதுவும் தன்வந்த் ப்ரோ அந்த ஆவரேஜ் கூட ரொம்ப வந்து மோசம் ஆக ஆரம்பிச்சது வந்து 2024ல. எப்போ இவன் கேப்டன்சி ஆரம்பிச்சதுல இருந்து. அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் கூட சில சேசஸ் எல்லாம் அவன் அடிச்சிருக்கான். ஏன்னா அவன் பிரஷரை எடுத்துக்கிட்டது கிடையாது ஜெனரலா. அவன் எப்ப இந்த கேப்டன்சி ஆரம்பிச்சானோ அப்போல இருந்தே இவன் வந்து ஒரு மாதிரி பிரஷரை தனக்குள்ள எடுத்துக்கிறான். ஹி இஸ் மேக்கிங் இட் அஃபெக்ட் ஹிஸ் ஓன் பேட்டிங். அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிச்சு இன்னைக்கு. அவன் நம்பர் 3ல யாரு டெவன் கான்வே வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அது ருத்ராஜே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். போன வருஷமே கொஞ்சம் டவுட் வந்துருக்கணும். அந்த அவன் அஜிங்கிய ரஹானேக்கு ஏதோ இன்ஜுரி, அதனால ஓப்பனிங் தள்ளுறான். அவனை சும்மா பவர் பிளேல போய் சும்மா சுத்தறதுக்கு தள்ளுறேன்னு சொன்னா பாரு, அப்பவே தெரிஞ்சிருக்கணும் இவன் ஏதோ ஓப்பனிங்ல அந்த ஃபேஸ் பண்ற ஏதோ இது மென்டல் பிளாக் ஏதோ வந்திருக்கு. மேபி என்ன ஓப்பனிங்ல இந்தியன் டீம்ல அவனுக்கு வந்து அவன் டீம் மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல. அது இல்ல 1% எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா என்னால இந்தியன் டீமுக்குள்ள நுழைய முடியாது. நம்பர் 3 ஆனா மேபி சான்ஸ் இருக்குன்னு நம்பினு அவன் நம்பர் 3 ஆடுறானா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி இல்ல. ஆனா அது வந்து நம்ம வந்து ஐபிஎல் மட்டும் வச்சு அவன் நம்பர் 3 எடுப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. T20ஸ்ல அதுவும் இப்போ நம்ம கோலி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் யாரு திலக் வர்மா, சூர்யகுமார் யாதவ் நம்பர் 3. ஸோ உனக்கு வந்து நம்பர் 3 போகணும்னா எதர் யூ கேன் எதர் கோ இந்த டெஸ்ட் டீம் ஆர் இந்த ஓடிஐ டீம். அதுக்கு வந்து ஐபிஎல்ல மட்டும் நம்பர் 3 வந்து அடிச்சாலாம் பத்தாது. பட் எனிவேஸ் நம்ம வந்து சின்ஸ் வி டாக்கிங், நான் வந்து இனிஷியலாக சொன்னது தான். ஆனால் அதுக்கும் முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து ஒரு டாப் 4ல சென்னை, மும்பை, எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீம். இப்போ டேபிள் பார்த்தா கடைசி 3 டீம் இந்த டீம் தான் இருக்கு. ஏதோ டெல்லி மட்டும் பாதி பேர் சொல்றதுல போச்சு 3-on-3 எடுத்து டாப் அப் போயிட்டாங்க. சோ அதுவும் நீ வந்து டெல்லி ப்ரெடிக்ட் பண்ணல, அதனால மேல வந்திருக்கு பாரு. ஆமா அதான் குல்தீப் மோசமா போடுவான்னு ப்ரெடிக்ட் பண்ணா பார்த்தா நல்லா போடுறான். குல்தீப் பத்தி எதுக்குடா இப்ப பேசிட்டு நம்ம இது அப்படியே சிஎஸ்கே குவாலிஃபை ஆக மாட்டாங்க ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துரு ப்ரோ. அப்போ அது குவாலிஃபை ஆறதுக்குலாம் பார்க்கலாம். இந்த நிலைமை இந்த டீம் வச்சுட்டுலாம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க எப்படியும், அது வேற விஷயம். சோ ஆனா அது மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்க முடியாது. ஆனாங்கன்னா அது மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்க முடியாது. ஆனா ஆக மாட்டாங்க. அதுதான் இல்ல ஒன்னு சொல்றேன். போன வருஷம் அப்படி ஒரு மட்டமான bowling வச்சு ஆர்சிபி குவாலிஃபை ஆறானுங்க. நம்ம குவாலிஃபை ஆகணும் இல்ல. நம்ம வந்து மட்டமான பவுலிங்னா கூட இங்க வந்து பெட்டர் பவுலிங்னா வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. இன்னும் 4 கேமுக்கு 4 டிஃபரன்ஸ் ஸ்குவாட் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் 11 வந்து செட் ஆயிட்டு அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. நம்ம வந்து ஹோப்ஃபுல்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 11 வந்து என்னன்னு பாதி பேருக்கு தெரியல. இது ஆடுறது இப்போ போன மேட்ச் ஆடின காம்பினேஷன் வந்து நல்ல காம்பினேஷன் தான். இஃப் த ஓப்பனர்ஸ் ஓட பவர் பிளே விக்கெட் லூஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. நமக்கு வந்து 2018 and 19ல எஸ்பெஷலி ஒரு 3 to 4 கேம்ஸ் வந்து வேறு இந்த பொசிஷன் ஒன்லி பவர் பிளேல ஒரு 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோனியும் ராய்டும் வந்து தோனி அடிக்கிறது இல்லை ராய்டு வந்து அடிக்கிறது
அந்த மாதிரி ஒரு 3-4 கேம். இப்போ அந்த தோனியும் இல்லை, ராய்டும் இல்லை. தோனியும் அந்த தோனி கிடையாது, ராய்டும் டீம்லேயே இல்லை. பாக்கி இருக்கிற பிளேயரை வச்சு இப்படி அப்படி மேனேஜ் பண்றது தான் ஒரே வேலை. ராய்டோட இடத்துல யார் இருக்காங்க? விஜய் சங்கர். அப்போ 2019 அதே அதே 2000. ஆமா சொல்லு. நான் இன்னொன்னு யோசிச்சேன், ரஹானி போன வருஷம் நல்லா தான் ஆடினா, ஏன் அவன் எடுக்கல ஆக்ஷன்ல? நல்லா ஆடல. 2023 அப்புறம் எப்படி ஆடினா பாத்தியா? ஆமா, மேட்ச்ல போனா அப்புறம் டாப் ஸ்கோரர், மேட்ச்ல டாப் ஸ்கோரர். இப்போ கொல்கட்டாக்கு பொளக்கறான். பொளக்கறானா? சோ ஐ திங்க் ராஜேஷ், உனக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா இல்ல வேற டீம் போவோமா? இந்த டீம் பத்தி பேச இல்ல, ஆனா இன்னும் பேச வேண்டியது இருக்கு சிஎஸ்கே பத்தி. இப்போ உங்ககிட்ட குடுக்குறாங்க இந்த டீமை, நீங்க ஏதாவது ஹோப் இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து என்ன சேஞ்ச் பண்ணா இந்த டீம் பெட்டர் ஆகும், ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க சொல்லுங்க. ஏதாவது டீம் சேஞ்சஸ் பண்ணலாமான்னு. நானும் ஒரே ஒரு சேஞ்ச் தான் எனக்கும். நான் பேட்டிங் ஆர்டர் சேஞ்சஸ் அண்ட் ஒரே ஒரு பர்சனல் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுவேன். முகேஷ் உட்கார வச்சு அந்த அன்சுல் கம்போஸ் இறக்குவேன். சேம் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல ருத்துராஜ் ஓபனிங் தருவேன். கான்வே ரவீந்திரா சும்மா பேட் விடு நீ போதும், அவ்வளவுதான் உனக்கு வேலை. அந்த மாதிரி ஒரு ரோல் இறக்கி விட்டுருவேன் அவனை, அவ்வளவுதான். இல்ல இந்த மாதிரி கேக்கட்டா? சொல்லு. நான் இன்னொன்னு கேக்கட்டா? சொல்லு. நீங்க எம்எஸ் தோனியை வந்து மாத்தணும்ங்கறத பத்தி யோசிக்கவே இல்லையா யாருமே? இல்ல லெட்ஸ் பி ரியலிஸ்டிக். அவன் இருக்கிற வரைக்கும் அவனை உட்கார விட மாட்டானுங்க. ஆமா, லெட்ஸ் பி ரியலிஸ்டிக்லி நான் பேசுறேன். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஆக்சுவலி நீ காலையில எழுந்துக்கிறப்ப எனக்கு ரொம்ப வைல்டான ஒரு தாட் வந்துச்சு. பேசாம இந்த தோனி, ஜடேஜா, அஸ்வின் மூணு பேரையும் தூக்கு தேவையில்ல, இவன் அப்புறம் முகேஷ் வந்து இந்த 4 பேரையும் தூக்கு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு பதிலா என்ன ஆடிட்டும், பேசாம நூர் அகமது, கலீல், பத்திரான் ஆடட்டும், வேணும்னா அந்த கம்போஜ் ஆடட்டும். அப்புறம் வந்து ஜடேஜாவும் வேணாம், அஸ்வினும் வேணாம், 4 ஓவர் ஸ்ரேயஸ் கோபால் போடட்டும். 8 ஓவர் ஸ்பின் போதும், ஏன்னா ருத்ராஜ் அதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டான். அதனால இந்த 8 ஓவர் ஸ்பின் மட்டும் போதும். நம்பர் 8ல அந்த ஓவர்டன் வந்து அடிக்கட்டும். நம்பர் 6ல அந்த வன்ஸ் பேடிங்கிறவனை வந்து ஆட வச்சு அவனாச்சும் ஏதாவது அசுதோஷ் சர்மா மாதிரி ஏதாவது அடிச்சு ஏதாவது பண்ணட்டும். இதெல்லாம் நடந்தா மேபி சிஎஸ்கே நல்லா பண்ணுவாங்க. ஆனா இதை நான் யோசிச்சு பாக்குறப்போ எத்தனை சேஞ்ச், 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கு. ஒரு ஃபுல் டீமே சேஞ்ச் பண்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து சிஎஸ்கேக்கு கடைசியா எப்ப வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு முன்னாடி 2022ல கூட 2-3 ஸ்பாட் தான் பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அதனாலே கேவலமா ஆடினாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுல வந்து எல்லா ஸ்பாட்டும் கேவலமா இருக்கியா? நான் உண்மையை சொல்றேன், எனக்கு தோனி, ஜடேஜா, அஸ்வினே டிஃபங்க்ட் தான். அவங்க சும்மா தான் ஆடுறாங்க. சீரியஸா சொல்றேன். இவன் இந்த ஜடேஜா, அஸ்வின் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, விக்கெட் எடுக்கிறாங்களா, அவங்கள பார்த்து பயப்படுறாங்களா பேட்டர்ஸ்? See, realistically speaking, Ashwin and Jadeja were never wicket takers. ஆரம்பத்துல never the wicket taker. T20 cricket they were always the guys who create the pressure so that others pick the wickets. Why were wicket takers? ஆனா அந்த காலம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்ல அதான் சொல்றேன், 2023ல கடைசியா ஜடேஜா வந்து செம்மையா டர்ன் பண்ணி விக்கெட் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த ஜடேஜா அதோட செத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த ஜடேஜா இல்ல. அஸ்வின் வந்து 2018-19ல செத்துட்டான். கிங்ஸ் 11 போனதுல இருந்தே அவன் செத்துட்டான். இல்ல அதுக்கப்புறம் அந்த அதே அஸ்வினே கிடையாது. இல்ல ஆனஸ்டா சொல்றேன், the only reason why Ashwin worked at Rajasthan was he had a wicket taking spinner like Chahal with him. இங்க wicket taking spinner 100 யங்ஸ்டர் மேல பிரஷர் ஏறுது இவன் மேல 100 மேல பிரஷர் ஏறுது. அந்த வந்து வெறும் சஹல் அஸ்வின் மட்டும் இருந்தா அது வந்து அதனால அஸ்வினுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, 4 ஓவர்ஸ் போட்டுருவோன்ட்டு. இங்க என்னன்னா அஸ்வின், ஜடேஜா 2 பேர் வச்சிருக்காங்க. ருத்ராஜ் எப்படிப்பட்ட ஆள்னா லெஃப்ட் ஹேண்டர் இருக்கானா, ஜடேஜா 2 ஓவர் மேல போட மாட்டான். ரைட் ஹேண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்களா, அஸ்வின் 2 ஓவர் போட மாட்டான். அப்புறம் எதுக்கு வந்து 3 ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 40 கோடி, 3 ஸ்பின்னர்ஸ்க்கு எதுக்கு 40 கோடி? 12 ஓவரே நீ போட மாட்டேன்னா எதுக்கு 40 கோடி? எதுக்கு அப்ப டீம்ல ஆடணும் 12 ஓவர் போடலனா? ஓகே சோ ரெண்டு பேருமே எதுக்கு ஆடணும் சொல்லுங்க. ருத்ராஜ விடுங்க. அஸ்வினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் போடுறானே, ரைட் ஹேண்டர் வந்தா ரெண்டு தான் போட்டுருக்கான் அவன். அப்புறம் எதுக்கு? அதான் எல்லாம் கேரம் பால் தான். இது லெஃப்ட் ஹேண்ட்னா ஏதாவது ஸ்பின் பண்றான், அப்பயும் அவன் அப்படிதான் போடுறான். ஒரே ஒரு பால் தான் ஆஃப் ஸ்பின் போடுறான். ப்ரோ
லெஃப்ட் ஹேண்டர் போடுறப்ப அவனுக்கு ஸ்பின்னே ஆக மாட்டேங்குது ப்ரோ. அதான், அவன் ஆக லாஸ்ட் மாட்டேங்குது. ஸ்பின்ன மறந்துட்டான் ப்ரோ. அதான் கேரம் பால் மட்டும் தான் ப்ரோ ஸ்பின் ஆகுது அவனுக்கு. அஸ்வின் அதேதான் வந்து சொல்றேன். அதனாலதான் அதே போட்டுக்கிட்டு அதுக்கு நான் ஸ்ரேயஸ் கோபாலே ஆடிட்டு போயிருவேனே. அவனாவது லெக் ஸ்பின் போடுவான், கூகுளி போடுவான். ஒண்ணு அவன் அவன் இந்த ஆடுறது இல்ல இந்த டிராப் செவன் ஸ்டாக்ல சூப்பரா போட்டிருக்கான் அவன். ஆமா இல்ல அஸ்வின் வந்து ஐ திங்க் டிஎன்பிஎல்ல வந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் அதெல்லாம் பண்ணானோ அதே வந்து ட்ரைங் இந்த சிஎஸ்கே ஐ திங்க். அண்ட் ஆல்சோ சி நம்ம வந்து சேஞ்சஸ்னு பண்ணோன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அன்ஷுல் கம்போஸ் அண்ட் வி கேன் ஹோப் ஃபார் ருத்து அண்ட் கான்வே டு play the power play ஓபன் and then open and play the power play. அதுக்கப்புறம் give Rachin, Dubey, all these guys a chance to slog and try to make அது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் ரச்சினை பேட்டிங்கோ. கூட வெளில அனுப்பலாம். ஆமா, ரச்சினை ஆமா. வச்சுட்டு திரிபாத்தி கொண்டு வரலாம். இல்ல நம்பர் 3ல CSK I see one more problem. There are too many left-handers in the middle order. that doesn't see Too many. but see இவ்வளவு பெரிய பில்டிங்ல உனக்கு அது மட்டும் தான் பிரச்சனை. இல்ல இல்ல One more. அப்போ இல்ல அப்போ எங்க டீம்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. இல்ல எங்க டீம்ல அதான் லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. அதான் இப்போ வந்து Share பண்ணிக்கலாமா டீம்ஸ்? லெஃப்ட் இல்ல இல்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போமா? ப்ரோ தன்வந்த் ப்ரோ, நீங்க அது ஞாபகப்படுத்தி விட்டீங்களே. நான் வந்து ஆர்சிபி மேட்ச் பத்தி நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்னா, ஆர்சிபி வந்து சென்னைக்கு வருவாங்க, ஜடேஜா ஒருத்தனே வந்து 4 பேர் விக்கெட் எடுப்பான்னு நான் தெரியாதனமா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். என் வாயை நானே கழுவுற மாதிரி ஆக்கிடுச்சு அன்னைக்கு மேட்ச். இல்ல உனக்கு தான் predict பண்ண ஜிங்ஸ் ஆகுது தெரியல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு predict பண்ற? எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, அந்த மேட்ச் தான் புரிஞ்சிச்சு. போத் ஜடேஜா அண்ட் அஸ்வின் ஆர் ஹைலி ஓவர் ரேட்டட் ரைட் நவ. அவங்களுக்கு இத்தனை கோடி தேவையே இல்ல. தே ஆர் ரிட்டையர்ட். ஒருத்தன் வந்து டெஸ்ட்ல ரிட்டையர்டு, ஆக்சுவலி ஒருத்தன் வந்து ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல ரிட்டையர்டு, ஒருத்தன் T20ல ரிட்டையர்டு. 2 ரிட்டையர்ட் பிளேயர்ஸ். மூணாவது தோனி வந்து ஐபிஎல்ல இருந்து மட்டும் தான் ரிட்டையர் ஆகல, மத்த எல்லாத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டான். அன்கேப்டு பிளேயர் தலைவர். மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அன்கேப் பிளேயர் அவர்தான். போயா சந்தீப் சர்மா இஸ் a better uncap player. போயா சிஎஸ்கே பத்தி பேசிட்டே போறனால just quickly jump on to the other teams. சிராஜ் தான் டேய் ஸ்டேடியம்ல சூ அடிப்பா. நல்ல வெறியோட ஆடுனா சிராஜ். எவனடா விட்டீங்கன்ற மாதிரி நல்லா பேசு, நல்லா இருங்கடா, என்ன விட்டதுக்கான பிரைஸ் நீங்க பாப்பீங்கடா அப்படின்னு. அந்த ஸ்டார் படத்துல சொல்லுவால, இந்த மூஞ்ச வச்சுதானடா நான் நடிக்க மாட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா, இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. அந்த மாதிரி ஆண்டா சிராஜ். அப்புறம் எங்கல்ல breaking news 1 hour ago. Bumrah set to play again tomorrow. ஆமா, against RCB. yes அது தெரியும். தெரியும் நியூஸ் பார்த்தேன். எனக்கு அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, அண்ணா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா. அவன் வரா கண்டிப்பா வரா. சோ இது போக வேற என்ன பெருசா இந்த வீக் வந்து பெருசா ஹைலைட்ஸ் எதுவும் இல்ல, ஹை பாயிண்ட்ஸ் we can say மும்பைஸ் ஏன்னா எல்லாமே ஒன் சைடட் மேட்சஸ். அந்த வீக் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. எல்லாம் ஒன் சைடட். இல்ல நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு தர்ஷன் சொல்லு. சோ இன்னொன்னு வந்து என்னன்னா, குர்னால் பாண்டியான்னு ஒருத்தனை வச்சிருக்கோம். ஆமா, சாய் சுதர்ஷன் ஸ்லோவா போட்டான், டர்ன் அது விக்கெட் எடுக்கலாம். 110ல போடுறான், இந்த அடிக்கிறானு 4 அடிக்கிறானுங்க. ஆமா, குர்னால் அடுத்த பால் போடுறான், அடிக்கிறானுங்க 6, அடிக்கிறானுங்க 4. ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல. எங்களுக்கு ஒரு ஜடேஜா அஸ்வின் மாதிரி உங்களுக்கு ஒரு குருணால் பாண்டியா, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நாங்க 2 பேரும் வச்சிருக்கோம் அந்த மாதிரி, நீங்க ஒருத்தர் தான் எதிர்பார்த்தீங்கல்ல. அதுவே தப்பு. முதல்ல அவரை நீங்க ஸ்பின்னர் நினைக்காதீங்க, அவர் ஃபாஸ்ட் பவுலர். எப்படி பவுன்சர் போடுவாரு பாத்தீங்களா நீங்க? தோனிக்கு அதுல இந்த ட்ரீம் 11 ஆட்ல வரும்ல, ரன்பீர் சொல்லுவான் ஜடேஜா கிட்ட பவுன்சர் போடாம இருக்குன்னு. ஏன்னா ஸ்பின் பவுலர்னு அது வந்து குர்னால் பாண்டியா அங்க இருந்தா கரெக்டா ஃபிட்டா இருந்திருக்கும். ஆமா, பட் குர்னால் பாண்டியா அவ்வளவு பெரிய ஆளா ட்ரீம் 11 ஆட்லாம் வரதுக்கு, அதனால ஜடேஜா மேக். ஆனா ஆர்சிபி பத்தி நான் ஒன்னு சொல்றேன். எனக்கு என்னமோ அவங்க லைட்டா போன மேட்ச் என்ன மாதிரி எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா, ரஜத் பட்டிதார் அடிக்கலன்னா அந்த பேட்டிங் லைட்டா கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ரஜத் பட்டிதாரோட எனக்கு கோலி அவுட் ஆனா கொலாப்ஸ் ஆகுமோ தோணுது. அவன 2 பேரும் மேட்ச் அவுட் தான் ஆகிட்டு இருக்கான். அது வேற, கோலி வந்து இன்னும் ஃபார்முக்கே வரல பெருசா. முதல் மேட்ச் 50, செகண்ட் மேட்ச் பட் he at least stays till the 10th over. That's the point. அவன் நின்னானா அதர் பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீடம் இருக்கு இந்த டீம்ல அடிக்க. சோ அவன் எல்லாரும் இஸ் கன்சூமிங் பால்ஸ் தான் சொல்லுவான். அவன் ஸ்ட்ரைக் ரேட் ஒண்ணா ஆஹா ஓஹோன்னு இல்ல, he is just consuming the balls, அவ்வளவுதான். அதுதான் ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார் இவங்க 2 பேரை தூக்கிட்டாங்கன்னா அந்த பேட்டிங் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கும்.
அதனால உங்க டீம் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க, டேய் எங்களை பார்த்தாது கத்துக்கோங்கடா. இல்ல ஆனா பரவாயில்ல, நாமளே சிங்கப்பூர் இப்படிதான் அதுதான் சொல்றேன் bro. இந்த விராட் கோலி வந்து இப்ப செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இப்போ விராட் கோலி வந்து ஆங்கர் ரோல் ஆடினான்னா அதர்ஸ் வந்து பேட் சுத்துறானுங்க, அதுதான் ஒண்ணு. இப்போ விராட் கோலி அவுட் ஆயிட்டானா எவனோ ஆங்கர் ஆடுறதுக்கு வேற பேட்ஸ்மேனே இல்ல எங்க டீம்ல, அதுதான் ப்ராப்ளம். இப்போ இப்போ ஆர்சிபி ஒருத்தன் தான் ஆடுறான். பட்டிதார் கூட விடு, ம். பட்டிதார் பேட்டிங் வர விடாம பண்ணாலே ஆர்சிபி காலி. சால்ட் சீக்கிரம் தூக்கிட்டு பட்டிதார் வர விடாம பண்ணாலே போதும். கோலியும் படிக்கல. அதாவது கோலியையும் படிக்கலையும் அவுட் பண்ணாம விஜய் சங்கர் மாதிரியே ஆட விட்டுருவோம். நேத்துக்கு DC பண்ண tactics தானே. எஸ் நேத்துக்கு கையில வந்தாலும் படிக்கல் கொடுக்குற கேட்ச் எல்லாம் 4 வாட்டி இல்ல 4 வாட்டி விட்டாங்க விஜய் சங்கரை, வேணும்னே விட்டாங்க. அவங்க கேட்ச விட்டதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் வந்து குல்தீப் யாதவ் வந்து கேட்ச விடுறான், வேற எந்த கேப்டனா இருந்தாலும் கோவப்பட்டிருப்பான். அக்சர் பட்டேல் மூஞ்சி கட்டுறாங்க, குபீர் சிரிச்சுக்கிட்டு குல்தீப்ல ஸ்டப்ஸ் விடுவான், ஸ்டப்ஸ் கேட்ச் ஏதோ ஒன்று. ஆமா குல்தீப் விடுவா, ஸ்டப்ஸ் விடுவான். ஃபைன் லெக்ல விடுவான். யா இல்ல ஸ்டப்ஸ் விட்டதா சிரிப்பான் அக்சர். ஆமா ஆமா. ஆனா அது மாதிரி ஒரு அவமானம் ஒரு டீமுக்கே இருக்க முடியாதுயா. இது வந்து ரொம்ப அவமானமான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப அவமானம். பிளேயர் அப்படி சொல்லிட்டு எஸ் எனக்கு ஜுரம் வந்துருச்சுங்க அந்த மேட்சை நம்மளை விட பார்த்து. ஒரு கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டீம் பத்தி பேசலாமா? அதான் அடுத்து வந்து சொல்ல வந்தேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்க மும்பை பத்தி பேச வந்தேன். அதுக்கு 2 டீமுமே வந்து ஒரு மாதிரி இன்னைக்கோ நாளைக்கும் தான் இருக்காங்க. ஜிடி பத்தி பேசவே இல்லையா? அவங்க தானே ஆர்சிபி கடைசியா அடிச்சாங்க, இப்போ ஜிடி ஆட போறாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆமா ஜிடி பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சாய் சுதர்ஷன் நல்லா ஆடுறான், அவ்வளவுதான். அடுத்த டாபிக் தான் போகணும். அதுக்கப்புறம் ஜிடி வந்து பவுலிங் பாரு, பிரசித் கிருஷ்ணா வந்து ஜோஃப்ரா மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் சமாடி, அப்புறம் கம்பேக் கொடுத்துறான். இப்போ 2 மேட்ச் காம்ஸ்டான் 10 கோடிக்கு நான் ஒர்த்து அப்படிதான் போட போறேன். நம்ம அடுத்த மோஹித் சர்மாவா மாத்திட்டு இருக்கான் தலைவன் ஆசிஸ் நேரா. ஆனா ஒண்ணுதான் சொல்லுவேன், ஜிடி 2023 மோஹித் சர்மாவா மாத்திட்டான் பிரசித் கிருஷ்ணாவை. ஆமா எனக்கு ஆக்சுவலி எனக்கு அதுதான் எனக்கு ஹாப்பி சிராஜ் ஜிடி போனது. ஏன்னா ஆஷிஷ் நேஹரா கீழ ஹில் பவுல் பெட்டர். ஆர்சிபி இருக்கிறதோட அவங்க வந்து ஆஷிஷ் நேஹராவோட கைடன்ஸ்ல போயிட்டு ஹில் பவுல் பெட்டர். ஐ ஹோப் இல்ல எனக்கு புரியல. ஆடுவான்னு. இல்ல இரு ஆஷிஷ் நேஹரா 2019ல இங்க தான் இருந்தான் ஆர்சிபில. அப்பவே ஒண்ணும் பண்ணல. அந்த ரசல் 13 பால்ல 48 அடிப்பானு, அவன் தான் வந்து இவன்ட்ட பேசுறான், சிராஜ்ட்ட பேசுறான், போட்டு பொளந்துருவான். ஜிடி சிராஜ்ட்ட பேச மாட்டான், சவுதி கிட்ட பேசுவான். சவுதி ஓகே எல்லாம் ஒண்ணுதான். போட்டு பொளந்துருவான். சொல்லுவேன் ஜிடி வந்து ஜிடிக்கும் கிட்டத்தட்ட சிஎஸ்கே மாதிரி ஒரு பேட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அந்த டாப் 3 ஃபயர் ஆகிறதால அவங்க அந்த டெம்ப்ளேட் அவங்க கரெக்டா செட் ஆயிட்டாங்க. அவங்க நாங்க வந்து எங்களுக்கு பேட்டிங்ல நம்பர் 4ல இருந்து 7 வரைக்கும் எவனும் வந்து கன்சிஸ்டன்ட்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நாங்க 3 பேர் எங்க கன்சிஸ்டன்சியை நான் மெயின்டைன் பண்ண போறோம்னு ஒரு டெம்ப்ளேட்டோட ஆடிட்டு இருக்காங்க. இத சிஎஸ்கே பண்ணா கூட போதும். நான் லாங்கா ஆட போறேன், ஸ்ட்ரைக் ரேட் கவலை இல்ல, நான் லாங்கா ஆட போறேன்னு ஆடுறான். அப்படி போக போக அவன் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆகுது. அவனுக்கு 145 150ல கன்சிஸ்டன்டா ஆடுறான் அவன். அந்த மாதிரி ருத்ராஜ் பண்ணா போதும். தேவையில்லாம அது மறுபடியும் அந்த ஃபுல் ஷாட் பேக்வர்ட் ஸ்குவாட் லெக் கையில குத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி பொறுமையா நின்று கட்சி இருக்கும். ஆல்மோஸ்ட் ராஜஸ்தான் மேட்ச் ஆல்மோஸ்ட் பண்ணானே, அந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும் என்ன கேட்டா. அவன் அந்த மேட்ச் இவன் கடைசி வரைக்கும் இருந்தா இவங்க சிஎஸ்கே வின்னு கண்டிப்பா என்ன கேட்டா. இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா டாட் பால்ஸ் கிடையாது, நிறைய சிங்கிள்ஸ் சொல்லி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். சோ வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் அவ்வளவு சேஞ்ச் ஆகுது, ஸ்கோர் போர்டும் அந்த பிரஷர் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கும். ஏன்னா பவுண்டரிஸ் அடிக்கிறான், சிங்கிள்ஸும் ஓடுறான், டபுள்ஸும் ஓடுறான், எல்லாமே பண்றான். இப்ப அவன் பேட்டிங்கு இன்னொரு விதத்துல என்ன இம்ப்ரூவைஸ் இருக்கு நல்லா. திடீர்னு அன்னைக்கு பார்த்தா அது பேர் என்ன, அந்த ஸ்கூப்பா ஏசலோட பேடல் அடிக்கிறான், ஸ்கூப்ல அடிக்கிறான், என்னென்னமோலாம் ட்ரை பண்றான். நல்ல வெரைட்டி வச்சிருக்கான். அவனெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. கேட்டா அவன்கிட்ட பிஆர் இல்ல, ஒரே விஷயம் பிஆர் தான். எது அவன்கிட்ட இல்ல ஒரே விஷயம் பிஆர் தான். பிஆர் ஆமா, நோ பிஆர். அவன் கூட ஒருத்தன் வரானே, அவனுக்கு இருக்கிற பிஆர்ல ஒரு பாதி பிஆர் இருந்தா அவன் எங்கேயோ போயிருவாயா? இல்ல அவன் இருக்க மாட்டானே. அவனும் ஓடிஐ சைடுல ஆட வேண்டியது, ஜெய்ஸ்வால் பதிலா அவனை ஆட விட்டுறோம் எனக்கு கேட்டா ஓடிஐ சைடுல. ஜெய்ஸ்வால் நேத்து நல்லா தான் பண்ணான். ஹரிஷ் லைட்டா பல்ல கடிக்கிறான் தெரியுது. சரி ஓகே. சோ தட் பீயிங் செட் நம்ம வந்து இல்ல குஜராத் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லவே இல்ல. ரஷித் கான் ஃபார்ம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, யாராச்சும் மென்ஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். அதுக்கு கவுண்டர் தான் சாய் கிஷோர் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு இப்போதைக்கு. And the fast bowlers are performing really well for them.
அதனாலதான் அவனுக்கு 4 சீமர் போயிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்ல ஆமா இஷாந்த் சர்மாவெல்லாம் ஆட விட்டுட்டு இருக்கானுங்க. ரபாடா எல்லாம் ஊருக்கு போயிட்டான்ட்டு இஷாந்த் சர்மா ஆட விட்டுட்டு இருக்கானுங்க அவனுங்க. இது வந்து எனக்கு என்ன புரியலனா எதுக்கு இன்னும் அந்த ரூதர்ஃபோர்ட் கீதர்ஃபோர்ட்லாம் எதுக்கு இன்னும் ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு மேட்ச் வின்னரை வந்து உட்கார வச்சுட்டு எனக்கு புரியவே இல்லை சத்தியமா. கிளென் பிலிப்ஸ் எந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான்? இல்ல என்ன கேட்டா இவனை ராகுல் டேவாட்டியாவே இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணுவான். அந்த நாய்க்கு ஃபீல்டிங் வராது. எனக்கு இவனுக்கு 3 ஃபாரினர் தான் ஆடுறானுங்க. இம்பாக்ட் சபா சேர்த்து 3 ஃபாரினர் ஆடுறானுங்க அவனுங்க. சோ இவனை ராகுல் டேவாட்டியாவை இவனை இம்பாக்ட் சபா வச்சுட்டு கிளென் பிலிப்ஸ் டீம் 11ல எத்தனை வரலாம் அவனுங்க. ஏன்னா அவன் பேட்டிங் எப்பயாவது தான் தேவைப்படும் அவனுங்களுக்கு. ஏன்னா அவன் வந்தாலும் இன்னும் 2 பால் 3 பால் சுத்தறதுக்கு மட்டும் தான் அவன் தேவைப்படுறான். எனிவே இப்பெல்லாம் போலிங் போடுறது கிடையாது, ஃபீல்டிங் அடிமட்டமா பண்ணிட்டு இருக்கான். ஆமா. அண்ட் இன்னொன்னு சொல்றேன், இந்த பவுலிங் அட்டாக்கோட டெத் பவுலிங் இன்னும் வந்து எக்ஸ்போஸ் ஆகல. ஏன்னா 3 மேட்சும் ஃபர்ஸ்ட் மேட்சே அடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் மேட்ச் செம்மடி வாங்குச்சு. செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்சும் ஆர்சிபி மும்பையும் கொஞ்சம் கேவலமா ஆடி இவங்களுக்கு விக்கெட்டை கொடுத்து இவங்க பவுலிங்கை வந்து டெட்லி ஆக்கிட்டாங்க. இந்த பவுலிங்கை இன்னும் டெஸ்ட் பண்ணல, யாரும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன் சிஎஸ்கே வரும். சூப்பரா வருவான், செமையா வருவான். ப்ரோ இப்பெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, அப்ப டபுள் மடங்கு கேவலமா ஆடுவாங்க ப்ரோ. நேத்து பஞ்சாப் தோத்தானுங்களே, அதே வென்யூல நம்மளோட மேட்ச் இருக்கு அடுத்து வில்லன்பூர். அப்படியா? ரைட். ரஷீத் கான் ஃபார்ம்ல இல்லன்னு தான சொன்னீங்க. வருவான், வர வெச்சிரும். நாளைக்கு பாருங்க சஹல், நம்ம அடுத்த மேட்ச் பாருங்க சஹல் ஃபார்ம்க்கு வருவோம் பாருங்க. சஹல் கேவலமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த 3-4 மேட்ச். சஹல் ரொம்ப கேவலமா போடுறான். அவனுக்கு 18 கோடி இந்த பிரைஸ் டாக் ஏதா பிரஷர் கிரியேட் பண்ணுதா இல்ல? அதெல்ல அவுட் சைடுல அத பத்தி நம்ம பேச வேணாம். அதனால அதுதான் அது அவுட் சைடு பிரஷர். அவுட் சைடு கிரிக்கெட்ல இருந்து பிரஷர் வந்து. ஆமா இது அந்த 5.5 கோடியா? ஆமா அதேதான். அவன் இல்ல அவன் கேப்டன் கிட்ட இருந்து ஜாஸ்தி பிரஷர் வருது. அதுவும் தான். அதனால நம்ம அத பத்தி பேச வேணாம். நம்ம வந்து புரிஞ்சுக்கோ. ஆமா, இங்கிட்டே போவோம். நாம மும்பை இந்தியன்ஸ், நான் ரொம்ப நேரமா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மும்பை இந்தியன்ஸ் பத்தி. நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க அவங்களும். அதனால ஆமா பங்காளி. எஸ், நீங்க வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கர். சோ அது வந்து எப்படின்னா, அந்த கடப்பாரை வந்து பிளாஸ்டிக்ல செஞ்ச கடப்பாரையா என்னன்னு தெரியல எனக்கு. ஈஸியா உடைச்சு போட்டு போயிடுறாங்க எல்லாரும். அங்க 6ஆம் மேன் ஒருத்தர் திந்திருங்க பாரு, அவன் தான் பிரச்சனை. யாரு? அவன் 2 மேட்ச் 6ஆம் மேன் திந்திருங்க. அவன் 2 மேட்ச் சிஎஸ்கேக்கு எப்படி வந்து சுரேஷ் ரெய்னா போனதுக்கு அப்புறம் சாபம் வந்துச்சோ, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு கைரன் போலார்ட் போனதுல இருந்து சாபம் வந்துச்சு. கைரன் போனா இஸ் தி பிக்கெஸ்ட் மிஸ். ஒன் திங் ஐ வுட் சே, ரெய்னா போனதுக்கு அப்புறமும் நம்ம சிஎஸ்கே கப் அடிச்சிருக்கோம். அவனுக்கு அடிக்கல, அதான் பிரச்சனை. ஏன்னா ரஹானேன்னு ஒருத்தன் வந்து ஒரு பார்ட் டைமா வந்துட்டு பார்ட் டைம் ரெய்னாவா போயிட்டான். அவன் பார்ட் டைம் ரெய்னா தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரஹானே. ஆனா இதுக்கு அப்புறம் ரஹானேன்னு உத்தப்பா ஆல்சோ உத்தப்பா. ஆமா, இது என்னன்னா பொலார்டு கரெக்ட் தான். ரெய்னா இல்லாம சிஎஸ்கே மிடில் ஆர்டர் கஷ்டப்படுற மாதிரி போலார்டு இல்லாம மும்பை ஃபினிஷிங் கஷ்டப்படுறாங்க. பட் ஹார்திக் பாண்டியா கஷ்டப்படுது. அவங்களுக்கு பேட்டிங்கே இல்ல, இப்போ லிட்டரலி பேட்டிங்கே இல்ல. சூர்யா அடிக்கலன்னா அந்த பேட்டிங் சிரிக்குது ரொம்ப. ஏன்னா திலக் வர்மா இப்ப வந்து அவனுக்கு ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து ஆடவே முடியலையா. அவன் வேற யார் கூட வேணாலும் ஆடிடலாம். ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணா மட்டும் தலைவனுக்கு எங்கேருந்தோ ஒரு ரோசம் வந்துருந்து அடிக்க மாட்டேங்கிறான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. போன வருஷத்துல இருந்து இந்த மாதிரி அவனுக்கு ஆயிட்டு இருக்கு ஹார்திக் பாண்டியாக்கு. யாரோ சொன்னாங்க பாத்தீங்க ட்விட்டர்ல எங்க போட்டிருந்தேன், நியூசிலாந்து கூட வேற ஏதோ ஒரு பேட்ஸ்மேனை வந்து ரிட்டையர் ஆகி சாண்டன் அனுப்ப மாட்டான்டா, நீங்க அப்புறம் அனுப்புறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? நியூசிலாந்து முன்னாடி ஜெயமிசன் அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவனுங்களே அனுப்ப மாட்டாங்க, நீங்க என்னடா அனுப்புறீங்க. அதான் நியூசிலாந்து கேப்டன்டா சாண்டர், அவனே தன்னை அனுப்பிக்க மாட்டான். ஆமா. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ட்ரெண்ட் போல்டன், தீபக் சஹர்னு 2 ஸ்விங் பவுலர்ஸ் வச்சிருக்காங்கல்ல. 2 பேருமே ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டு ஒருத்தர் ரைட் ஹேண்டு. அது மட்டும் தான் வித்தியாசம். 2 பேருமே ஸ்விங். 2 பேருக்குமே ஸ்விங் கிடைச்சா டெட்லி. 2 பேருக்குமே ஸ்விங் கிடைக்கலன்னா போச்சு. 2 பேர் 130ல தான் போடுறாங்க. அது சொல்ல 2 பேர் 130ல கைக்கு போடுவாங்க கரெக்ட்டா அடிக்கிற மாதிரி. One problem so far, Mumbai have played only 1 game in Wankhede. ஆனா ஒரு கேம் சம்மடி ஓத்தானுங்க ஆப்போசிஷனுக்கு. ஆமா, பவர் பிளேல 4 விக்கெட் தூக்கினானுங்க.
ஆமா சோ அவனுங்க அது வாழ்க்கையில KKR ரொம்ப waste. அவனுக்கு அசிஸ்ட் ஆகும். KKR ரொம்ப கேவலமா KKR ஆடினாங்க. கேவலமா Firstly worst ஆடினானுங்க. அது. நம்மளே ரொம்ப கொஞ்சம் மட்டம். சுதாரிச்சு ஆடி இருப்போம். நம்ம வந்து ஐயோ, அது 135 அடிக்கடி அடிச்சிருப்போம். சொல்லாதீங்க. நம்ம எப்படி 135 சுதாரிப்போங்கிறத பார்த்து எனக்கு கண்ணு போயிருச்சு. நம்ம சுதாரிக்கிறத பார்த்து 135 for 7. கண்ணு போயிருச்சு. நம்ம 135 for 7 முடிச்சிருப்போம். அவனுங்க 115 ஆல் அவுட் ஆனானுங்க. நம்ம 135 for 7 முடிச்சிருப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். அது பரவாயில்ல. எஸ். மும்பை வேற என்ன டீம் இருக்கு? பஞ்சாப் நேத்தி தோத்துட்டாங்க. LSD இருக்கிறதுலயே வந்து ரொம்ப வட்டமான பஞ்சாப பத்தி பஞ்சாப் பத்தி பஞ்சாப பத்தி நான் இன்னொன்னு சொல்றேன். குஜராத் டாஸ் வச்சு bowling எடுத்துறானுங்க சன்ரைசர்ஸோட. எங்க இதுலயா? ஹைதராபாத்ல டியூ வரும் கரெக்டான வின் டாஸ். அவனுங்க ஹைதராபாத்ல அவனுங்க 200 பிளஸ் அடிப்பானுங்கடா. 250 அடிப்பானுங்கடா. அப்படிதான் ஹைதராபாத் ரெண்டாவது டியூ மேட்ச் வராது. நடத்தாங்க. அதான் மூணு மேட்ச் ஆயிடுச்சு. ஹைப் போயிடுச்சு. இப்ப விசாரிச்சு யாரும் பயப்படுறது இல்ல. பிளான் போட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் வந்து பொளந்துட்டாங்க. அவங்க வந்து ஆரஞ்சு டி-ஷர்ட் போட்ட இங்கிலாந்து அவங்க. குஜராத் ஒரு சேஞ்ச். அர்ஷத் கான் பதிலா வாஷிங்டன் சுந்தர். ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஓவரே தலைவன் வந்து போடுவான், அதுக்கு ஒரு அவுட்டும் ஆவான். அதுதான் இன்னொரு காமெடி. அபிஷேக் தான் ஹெட்லாம் கொஞ்சம் லெவல் ஹெட்டடா ஆடி ஓரளவுக்கு அப்படி இஸ் அக்ரெசிவ் பட் ஓரளவுக்கு. போன மேட்ச் ரெண்டாவது பால் அவுட். ஒரு மேட்ச் தானே, அதுக்கு முந்தின 2 மேட்ச் நல்லா தான். எல்லாரும் இவனுக்கு வைபவ் அரோரா. அது ஏன் நான் சொல்றேன், டிராவிஸ் ஹெட் வந்து அபிஷேக் சர்மாவோட இன்னும் சசப்டபிள் ஸ்விங்குக்கு. அபிஷேக் சர்மா வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சசப்டபிள்ங்கிறத நான் லைட்டா கவனிச்சுட்டேன். அவனுக்கு பேட் ஸ்விங் இருக்கு. எங்கன்னா பிளாட் விக்கெட்ஸ்ல அவனால ஸ்பின்னர்ஸ் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அந்த பேட் ஸ்விங் அவன்கிட்ட இருக்கு. ஆனா லைட்டா இப்படி பால் இப்படி திரும்பிச்சு தலைவ மாட்டிக்குவான், பயங்கரமா மாட்டிக்குவான். SRH also one change. Harshal Patel is ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால ஜெய்தேவ் உனக்கட். அவ்வளவுதான். இல்ல ஜெய்தேவ் உனக்கட் நல்லா போட்டுருக்கான் ரீசன்ட் டைம்ஸ்ல. அவன் வந்து லெஃப்ட் ஹேண்டட் ஹர்ஷல் பட்டேல் இல்லையா, பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லையா. இவனுக்கு பதில் இவன் சரவணனா வருவான், அவ்வளவுதான். இல்ல என்ன கேட்டா they should have brought in ராகுல் சார். ஏன் அவன் ஆட விட மாட்டேங்கிறான் என்னன்னு எனக்கு தெரியல. போன வருஷம் இதேதான் மார்க்கண்டே பண்ணாங்க. அவங்க ஆக்ஷன்லயே சொதப்பிட்டாங்க. சிஎஸ்கே மாதிரி தான் அவங்களும் ஆக்ஷன்லயே சொதப்பிட்டாங்க. நம்ம எப்படி செட்டில் இருக்கிற பிளேஸாவே போனோமோ அவங்களும் எல்லா பாக்கெட் டைனமோஸ் கிட்டே போயிட்டானுங்க. எல்லா பாக்கெட் டைனமோஸ் அவன் எடுத்தது பூரா பாக்கெட் டைனமோஸ். ஷான் கிஷன், அபினவ் மனோகர், அப்புறம் இந்த வியான் முல்டன் ஒரு ரீப்ளேஸ் பண்ண அவனும் ஒரு பாக்கெட் டைனமோ. அவன் அப்புறம் அனிகேத் வர்மா ஒரிஜினலும் பாக்கெட் டைனமோ தான். பிரைடன் கார்ஸ் அப்படியா? சரி, மொத்த டீமே பாக்கெட் டைனமோ மாதிரி தான் ஆடிட்டு இருக்கு. அவங்களும் அந்த டெம்ப்ளேட்ல இருந்து வர மாட்டாங்க. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம், நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம். நம்ம எல்லாம் வந்து இல்லங்க எனக்கு வந்து 100 150 மேல அடிக்க வராதுங்க அப்படின்னு. அவங்க என்னடான்னா இல்லங்க நாங்க அடிச்சா 200 இல்லன்னா மொட்டை தாங்க நாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து ஆரஞ்சு சட்டை போட்ட இங்கிலாந்து கிடையாது, ஆரஞ்சு சட்டை போட்ட வெஸ்ட் இண்டீஸ். அவங்க அடி நொறுக்கா இல்லன்னா இப்போ டு பி ஆனஸ்ட் இப்போ அவனுங்க ஆரஞ்சு சட்டை போட்ட இங்கிலாந்து தான். இங்கிலாந்து அதே லட்சத்துல தான் இருக்கு இப்போ. சரி, ஓகே. இங்கிலாந்து ஓகே. சோ அவங்களுக்கு பிரச்சனையே பவுலிங். ஆனா பவுலிங் ரொம்ப மட்டம். ஆமா, அவங்க பேட்டிங் மேல இவ்வளவு பிரஷர் வர்றதுக்கு காரணமே அவங்க பவுலிங் தான். அவங்க பவுலிங்க பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பா இது இந்த 11 வந்து பிளே ஆஃப் போகும் நான் சொல்லி வச்சிருந்தேன். என் வாயினால இவனுக்கு இவ்வளவு கேவலமா போடுறாங்க. முகமது ஷமிலாம் ப்ரோ நமக்கெல்லாம் முன்னாடி பர்பிள் கேப். இங்க பாரு, ஷம்மி போன மேட்ச் நல்லா 200 குத்தும் போது ஷம்மி நல்லா போட்டான். 29 நம்ம தான் கொடுத்தான். ஒரு விக்கெட் ஏர்லி விக்கெட் எடுத்து அந்த 29 நம்ம தான். பெரிய இம்பாக்ட் இல்ல முகமது ஷமினால. அப்ப இம்பாக்ட் சத்தியமா இல்ல. முகமது ஷமி முன்னாடி பவர் பிளேல 2 விக்கெட் அவன் அடிக்கவே முடியாத மாதிரி போடுவான். அவன் முகமது சைலன்சர்க்கே விக்கெட் இம்பாக்ட் இல்ல, அதான் பிரச்சனை. சைலன்சர்லாம் வந்து ஒரு coming back from injury is not the same. pre injury ஷமி வேர்ல்ட் கப்ல என்ன வெறியில இருந்தான், அந்த வெறி அந்த இது இல்ல இப்போ. அந்த ரிதம் வரலையா என்னன்னு எனக்கும் தெரியல. ஹோல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடினா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பெரிய இம்பாக்ட்னு ஒண்ணு இல்ல.
முதல் மேட்ச் நல்லா பண்ணான், மித்தபடி வேற எந்த இம்பாக்டும் இல்ல. அண்ட் அவங்க ஒரு ஆங்கருக்கு போய்க்கலாம் ஆக்ஷன்ல, ஒரு ஆங்கர் எவனாவது ஒருத்தன் இல்லையா மயங்க் அகர்வாலே திருப்பி எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, பரவாயில்லன்ட்டு ஒருத்தனாச்சும் ஆங்கர் பண்ணட்டும் எடுத்துக்கணும். இல்லையா ஆங்கர் பண்ணுன்னு சொல்லிட்டு நிதிஷ் ரெட்டியாவது ஆங்கர் பண்ண விடணும். தேவையில்லாம அவன் மிச்சல் ஸ்டார்க்கு அவுட் ஆன பால பாத்தியா, எப்படி ஆனான்னு பாத்தியா? அதான் சொல்றான். இல்ல சி லாஸ்ட் சீசன் 2-3 மேட்ச் அவன் 50 அடிச்சு ஏர்லி கொலாப்ஸ்க்கு அப்புறம் 50 அடிச்சு அவன் 180 190 எல்லாம் இழுத்துன்னு போயிருக்கான் ஸ்கோரை. ஓகே, அந்த மாதிரி ஒரு ரோல் இவனுக்கு கொடுக்கலாம இல்ல, இவனையும் வந்து அந்த 300 வேணும் ஆசைப்பட்டு இவனையும் சுத்த விடுறானுங்க. அதுதான் அங்கதான் மாட்டானுங்க. பேட் கமின்ஸ் ஒதுக்கினாங்க. அவன் வந்து டீம் மீட்டிங்ல எல்லா மேட்சும் ஒன்னே இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கானா, டேய் நீ ஆஸ்திரேலியன் தானே, நீ ஏன் இங்கிலாந்து பிளேயர் மாதிரி ஏன் மாறிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு. அது ஆக்சுவலி இன்னொரு ப்ராப்ளம். சொல்லு தர்ஷன். எஸ்ஆர்எச் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க வந்து கொஞ்சம் பால் நின்னாங்கன்னா அடிப்பானுங்க ப்ரோ. ஆனா இவனும் நிக்கணும் கொஞ்சம், ஒரு 10 பால் நின்னானா அடிப்பான். ஆமா, ஆங்கரே இல்ல. அதான் நம்ம டீம் பார்த்தா ஆங்கர்ஸ் மட்டும் தான் இருக்கானுங்க, பவர் ஹிட்டர்ஸ் இல்ல. நம்ம என்ன பண்ணலாம், எஸ்ஆர்எச் டேய் உனக்கு ஆங்கர் இல்லன்னு பிரச்சனை, எனக்கு பவர் ஹிட்டர் இல்லன்னு பிரச்சனை, பேசாம நம்ம வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோமா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு பேசாம சிஎஸ்கேவும் எஸ்ஆர்எச்சும் ஒன்னா பிளே ஆஃப் வரணும்னா அவங்க ஒன்னா ஒரு ட்ரேட் பண்ணணும். எஸ், அண்ட் ஆல்சோ லாஸ்ட் பட் நாட் எல்லா டீம் பத்தி பேசியாச்சு ஓரளவுக்கு. டெல்லி பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு. 3-on-3 அவங்க வந்து தேர் இன் வெரி குட் மொமெண்டம். டெல்லி பியூட்டிஃபுல் ஸ்குவாட். அந்த டீம் ஹேமங் பதானி சூப்பர். எஸ், ஹேமங் பதானி. அவங்க இன்ஸ்டா அவ்வளவு லைவா இருக்கு, ஆக்டிவா இருக்கு. அவங்க இன்ஸ்டா பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்ஸ்டால அவங்க போடுற ஒவ்வொரு ஸ்டோரிஸா இருக்கட்டும், அவங்க அந்த டீம் என்வாயன்மெண்ட்டை காட்டுறதா இருக்கட்டும், அவ்வளவு நல்லா இருக்கு. அத ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து மோஹித் சர்மா வந்து ஒரு சிங்கிள் அடிப்பான்ல, சிங்கிள் அடிக்க அது டர்ன் ஆயிரும், அது வந்து அப்புறம் கஷ்டப்பட்டு சிங்கிள் அடிச்சு ஓடுவான்ல, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து அக்ஷர் பட்டேல் கேக்குறான், என்னது சிங்கிள் பேபி மில்டா வைக்கா, சிங்கிள்க்குலாம் அவார்டா, அப்ப நான் எனக்கு ஒரு அவார்டு கொடுங்க அப்படின்னு செம்ம லைவ்லயே வச்சிருக்காங்க அந்த டீம். நான் நிஜமா சொல்றேன், அந்த டீம் உண்மையிலேயே டிசர்வ் பண்ணுது. பாவம், ரொம்ப வருஷமா அந்த டீம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிற டீம். அஸ்வினும் ஒரு இதுல சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், டெல்லியோட என்வாயர்மெண்ட் நல்லா இருக்கும், ஓனர்ஸ் நல்லா பாத்துப்பாங்கன்னு அஸ்வினும் ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. அவங்க தானே, ஆமா 2 வருஷம் இருந்தா ஃபைனல்ஸ் வேற வந்தாங்க, தோத்தாங்க, இவங்களோட மும்பையோட தோத்தாங்க. 2020 டெல்லி சைடுலாம் வேற ஏதாவது வருஷம், இந்த வருஷம்லாம் போன வருஷம் அவனுக்கு தான் கப். 2020 டெல்லி சைடு தான். Only unfortunate thing they met even stronger in Mumbai side. Mumbai, yes. 2021 they were a good squad. They lost to CSK. 2020 Delhi was one of the best all-round side. ஆமா பாத்தீனா, ஆமா அந்த டீம்ல பிரச்சனையா இருந்தது 2 பேர் தான், ரிஷப் பண்ட், மார்க்கஸ் ஸ்டானிஸ். இவங்க 2 பேரும் ஒண்ணுமே பண்ணல அந்த சீசன்ல. ஆனா மத்த எல்லாரும் பண்ணதால அவங்க தப்பிச்சாங்க. மார்க்கஸ் ஸ்டானிஸ் also played well அந்த சீசன். ஓகே, அவனுங்களுக்கு பிரச்சனையே அந்த நியூ பால்ல டப்புன்னு அவனுங்களை ராக் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோ, early wickets வச்சு அவனால ரிகவர் ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு சைடு ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா சி பிருத்வி ஷா கண்டபடி சுத்தி கொஞ்சம் ஸ்டார்ட் குத்துருவான், சிக்கர் தவன் ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். சிக்கர் தவன் ஒரு செம்ம ஆங்கர் பண்ணிட்டு இருந்தான். அவனோட விக்கெட் எடுக்கதா எல்லாரும் மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சீசன்லாம். ஏதோ ஒரு மேட்ச் அவன் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் 100 அடிப்பான்னு நினைக்கிறேன். ஞாபகம்? ஆமா ஆமா 100 தான். இவன அக்ஷர் பட்டேல் அந்த மேட்ச் அடிப்பா. அக்ஷர் பட்டேல் அந்த மேட்ச் அடிப்பான். ஏடா அடி வாங்குனதா ஞாபகப்படுத்துறீங்க, அதான் நல்ல மெமரிஸ் கூட. சரி, ஓகே. அந்த விட 2021 சிஎஸ்கே 11 பேட்ஸ்மேன். ஆமா 11 பேட்ஸ்மேன் தான் சிஎஸ்கேல 2020. அந்த சீசன் வந்து தோத்த 5 மேட்ச்ல 2 வந்து இவங்களோட தான், டெல்லியோட தோத்து. அந்த சீசன்ல ப்ரோ, அந்த சீசன்ல அவங்க தோத்த மேட்ச் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் சேஸ் பண்ணி எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா மேட்சும் சேஸ் பண்ணி எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. சரி, இப்ப அவங்க சேஸ் பண்ணாலே ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேகேஆர் என்ன பண்ணா, சரி நாங்க பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அங்க போய் பார்த்தா என் தலைவன் ட்விஸ்ட் கொடுத்துறான். யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. யாரா சொல்லு. யாரு? இல்ல நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ற? யாரு ஃபைனல்ஸ்ல 2021ல யாரு ஃபைனல்ஸ்ல அடிச்சாங்க அப்படின்னு கேக்குறான்.
நம்ம யாரு நம்ம ஃபாஸ்ட் ஃபேஃப் தான். யாரு இல்ல இல்ல ஃபேஃப் இல்ல இல்ல மோயின்ல எடுத்தாங்க, யார் உத்தப்பா வந்து எடுத்தான். அவங்கள கவுத்து விட்டது யாருன்னு கேட்டேனா? கேகேஆர் கவுத்து விட்டது யாரு? சுமன் கில். குல்தீப் டேய் நம்ம ஆள்ரா ஹேசல் என் விட்றா. தலைவர் ஷார்துல் தாக்கூரியா, அவன் தான் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்து ஜெயிச்சு கொடுத்தான். இல்ல அவன் சுமன் தான் கில் அந்த மேட்ச் சுமன் கில் தான் கவுத்தது. 192 சேசிங்ல தலைவன் 45 பால் அடிக்கிறான் 50. அண்ட் அவனத்தான் இப்ப வந்து பிரின்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். சரி, okay, நம்ம அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆமா கடைசி டீம் எல்எஸ்டி இருக்கல, இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக்னு சொல்லி ஈஸியா வந்து மும்பையை போட்டு அவனுங்க எப்போ எந்த மாதிரி பண்ணுவானுங்க அவனுங்களுக்கே தெரியாது. ஆமா மார்ஷ் 350 4 மேட்ச்ல மார்ஷ் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். நிக்கலஸ் பூரன் சொல்லவே வேணாம். சோ இவங்க 2 பேரை வச்சியே அதிசயமா மார்க்ரம் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காயா உங்களுக்கு? ஒரு match மார்க்ரம் தான் சர்ப்ரைஸ் எனக்கு. மார்ஷ்க்கு அந்த பேலன்ஸ் இருக்கு. மார்க்ரம் கேன் பிளே ஸ்லோலி, மார்ஷ் வந்து பவர் பிளே 30 பால்ஸ் 36ல 30 பால்ஸ் அவனே அடிச்சு 50 அடிச்சான் அவனே. அந்த மாதிரி ஸ்டார்ட் வந்து ராஜஸ்தானுக்கு பட்லர் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ மார்ஷ் வந்து டெல்லிக்கு ஆர்சிபிக்கு கெயில் ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே ஐ திங்க் தே கேன் கோ. சென்னை வந்து அந்த அப்ரோச்லாம் எடுக்கும். நமக்கு வந்து டொயின் ஸ்மித் ஒரு காலத்தில் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பக்கம் போறதே இல்லை. ஸோ நான் கான்வே ருத்ராஜ் அப்படிதான் அடிச்சாங்க. அவங்க அடிக்காத மாதிரி இருந்துச்சு, ஆனா அப்படிதான் அடிச்சாங்க. எல்லா மேட்சும் அப்படிதான் அடிச்சாங்க. நிறைய பவுண்டரி இருப்பாங்க. 6 அடிக்காததால தெரியும் யாருக்கும். பட் நிறைய பவுண்டரி 2 பேருமே 4 அடிச்சு நிறைய ரன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போன வருஷம் கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ருத்ராஜ் செமையா பண்ணான். அவன் 175 80+ அடிச்சிட்டு இருந்தான் அவன். எஸ். ஸோ சிஎஸ்கே கேன் ஸ்டில் கம் அவுட் ஆஃப் தட். அண்ட் எல்எஸ்டி பற்றி திக்வேஷ் வந்து ஹியஸ் டன் ரியலி வெல். சிக்னேச்சர்னஸ் வாங்குற 30 லட்சத்துல 5 லட்சம் ஃபைனாவே கட்டியாச்சு இப்போ 2 மேட்ச்ல. 5 டேய் 50லாம் இல்லடா. ஏண்டா மேட்ச் ஃபீ எவ்வளவு இருக்க போகுது? இல்ல 10 மேட்ச் ஆயிடுச்சுனா 50 வாங்கிடுவான் கண்டிப்பா. அது வேணா உண்மை. பட் இப்போதைக்கு 5.8 lakhs ஃபைன்னு சொன்னாங்க. பட் ஓகே, இட்ஸ் அவனுக்கு ஓகேனா நமக்கு ஓகே, அவ்வளவுதான். சோ ஆனா பாரியா அவன் வந்து பவுலிங் போட்டு கடைசியில ரவி கிருஷ்ணா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான். எப்பயோ எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும். தப்பிச்சிட்டான். இல்ல அவனெல்லாம் இந்தியன் டீமோட ஸ்டார்டிங் ஸ்பின்னரா ஆட விடுறானுங்களே, நம்மள என்ன சொல்றோம்? T20ல ரேங்கிங்ல நம்பர் 1ல இருந்தான். அதுவே ஆச்சரியமா இருந்தது. சில பைத்தியக்கார பசங்க ஆட தெரியாம இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கால ஆட தெரியாம 4 விக்கெட்டா கொடுத்து இவனுக்கு விக்கெட்டை கொடுத்து இவனை பெரிய ஆளாக்கி நம்பர் 1 பவுலர் ஆக்கி. ஐயோ ஐயோ, போடுறதே கூகுளி தான்டா. நீங்கடா லெக் ஸ்பின் ஆடுறீங்க. ஆட பயப்படுறாங்க. என்ன மாதிரி நினைச்சுக்கிறேன் அவங்கள. அவங்களும் இந்த மாதிரி கண்ணாடியை போட்டு கண்ணு இப்படி ஆடுறாங்க. இல்ல ஆஸ்திரேலியா ஆட தெரியாத ஒரு லாஜிக் இருக்கு. அவனுங்களுக்கு ஒரே பக்கம் திரும்புற ஜடேஜாவையே ஆட தெரியல பேட்டிங். அதுக்கு முன்னாடி பிஸ்னாய் ஆட தெரியுது. பிஸ்னாய் ஒரு பக்கம் தான் திருப்பான், கூகுளி மட்டும் தான். ஜடேஜா மட்டும் என்ன திருப்புவான்? அவன் போடுற இந்த கூகுளி அக்ஷர் பட்டேலே கேரம் பாலா போட்டுருவான் ப்ரோ. கேரம் பால்ன்ற பாருங்க, ஆம் பாலா போட்டுருவான் ப்ரோ. அக்ஷர் பட்டேலே இவனை விட நல்லா டர்ன் பண்ணுவான் ப்ரோ. அக்ஷர் பட்டேலும் ஆடுறான் தலைவன் T20ல. அதான் இது ஹைலைட். ஆமா, 2 பேரையும் வச்சிருங்க. ஒரே ஆளே 2 பக்கமா. அந்த சிங்கம் படத்துல வந்து 10 சூரிய ஒரே இதுல கிராபிக்ஸ்ல தெரியும் பேரு. அந்த மாதிரி ஒரு 10 போல தெரியும் பிஸ்னாய் மாதிரி. ஆக்சுவலி இன்னொரு மிச்சம் மாசம் இவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடுவான்றது எவனுமே எல்எஸ்ஜி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காது. இவன் வந்து 3 மேட்ச் 50 அடிப்பான், 4ல 3 மேட்ச் அடிப்பான், 4 மேட்ச் ஃபிட்டா இருக்கானே. இந்த மாதிரி அவங்க ஆக்ஷன்ல எடுக்கும் போதே பின்னாடி பேக்கப் எழுதி வச்சிருப்பாங்க. யாரு வந்து இன்ஜுரியா போனா பாக்கி அன்சோல்டு பிளேயர்ஸ் வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் மார்ச் வந்து டெக்னிக்கலி ஆல்சோ இஸ் வெரி குட் டு வாட்ச். நல்ல பிளேயர் தான். இஸ் அந்த அன்னியன்ல வந்து விவேக் சலான். ஆமா, அன்னியன்ல விவேக் சலானு. ஹீஸ் அது என்ன
Very ஐயோ sincere. சின்சியர் பட் அந்த மாதிரி அந்த மாதிரி இஸ் குட் பட் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு. அதனால ஆனா இஸ் ரியலி குட் பேட்ஸ்மேன். அதனால அவன் கொஞ்சம் ஃபிட்டா தெரியறான், ஒல்லியா தெரியறான் இப்போ கொஞ்சம். ஆமா மார்ஷ் இந்த ஐசன். இன்ஜுரினால தான் அவன் bowling போடாம அவனை இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்ல விஷயம் தானே, அடிக்கிறான்ல அதுவே போதும் எல்எஸ்டிக்கு. ஆனா இப்பவும் அவங்க பவுலிங் வந்து ஷார்துல் தாக்கூர், அவேஷ் கான் தவிர வேற யாருமே இல்லையா பெருசா. அந்த ரத்தி வந்து இப்போதைக்கு நல்லா போடுறான், அவனும் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஏன்னா அவன் பவர் அவனோட பவுலிங் அவனை செக் பண்ணிட்ட யாருமே அவனை வந்து இறங்கி வந்து அடிக்க ட்ரையே பண்ணல. இல்ல எல்லாம் இப்ப இல்ல, இல்ல, ஆர்சிபி இல்ல, மேட்ச் இல்ல. முன்னாடி மைக் ஒரு யாதவ் வந்துருவான் ப்ரோ. கரெக்டா ஆர்சிபி மேட்ச் முன்னாடி அவன் ரெடி ஆறான். இப்போ ஆல்ரெடி 90% ரெடி. ஆனா, ஐயோ, இன்னும் 2 மேட்ச் அவன் அதான் வந்துருவான். ஏமாத்தாதயா. அவன் ஒரு மேட்ச் போட்டுட்டு 4வது ஓவர்ல இன்ஜுரி கிளம்பிடுவான். இல்ல நான் என்ன நாளைக்கு கேக்குறேன்னா, எடுத்துட்டு போயிடுவான்ல, அவ்வளவுதான். 30 கோடிக்கு 3 பேரை வாங்கி 40 கோடிக்கு 3 பேர் வாங்கி நம்ம ஒண்ணும் பண்ணல. அவங்க 1 கோடிக்கு 3 பவுலர் வச்சு அந்த காட்டு காட்டுறாங்க மும்பை. நம்ம எல்லாம் பேசலாமா கோபி சொல்லு? நமக்கு என்ன அருகதை இருக்கு பேசு? 120ல 40% ஆஃப் த ஃபீ வந்து போயிடுச்சு. 40ல 33% வந்து 3 பிளேயர்ஸுக்கு. அந்த 3 பிளேயர் ஃபுல்லா கூட கோட்டா ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு நம்ம வந்து திக்னேஷை பத்தியும் ஷர்துல்லாம் வந்து ஹைதராபாத்ல அந்த காட்டு காட்டுறான். சொல்லு. ஏன்னா அவனுங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு, அவங்களுக்கு ஆகல. அது மட்டும் தான் சொல்றேன். எல்லாருக்கும் பேட் டேஸ் வரும். சரி, அவங்களுக்கு bowling எக்ஸ்போஸ் ஆல 27 கோடி ஒரு நாமம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அது ஓகே. அந்த 27 கோடி கேப்டன்சில தப்ஸ்டானே ப்ரோ, ரொட்டேட் பண்ணி தப்சிடுறான். அவங்களா தப்பிக்கிறான், அவனுங்களா நல்லா போடுறானுங்க, குத்து மதிப்பா பண்றான் அவனும். அது ஒண்ணு. ரெண்டாவது அவனை சுத்தி பாரு, மில்லர், பூரன், மார்க்ரம், மார்ஷ், இந்த 4 பேர் வந்து காப்பாத்தி விட்டுறாங்க. நம்ம குட்டி தோனி அங்க இருக்காரு, ஆயுஷ் பதோனி. தோனி இருக்கவர்ட்ட. சரி, மெயினா இந்த 4 பேரு எப்படியோ அப்படி இப்படி காப்பாத்தி விட்டுறானுங்க அவனை. அவன் வந்து 2 பாலுக்கு 5 பாலுக்கு 2 ரன்னு, 6 பாலுக்கு 3 ரன் அடிச்சா கூட கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. பட் ஆஸ் லாங் எல்எஸ்டி நம்மளே வந்து சிவன் துபே நல்லா அடிக்கிறதுக்கு வாயை மூடிட்டு சிவன் துபே வந்து சரியில்லைன்னா தான் நம்ம வந்து வாயை திறந்து பேசுறோம். இந்த மாதிரி இது ஆனஸ்டா கேக்குறேன். ஸ்டக் ஆகுது. முடிஞ்சா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கேளு. அச்சா இல்ல, ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. 2018க்கு அப்புறம் பந்த் என்ன பண்ணிருக்கான்? ஒண்ணும் பண்ணல. ஐபிஎல்ல ஒண்ணும் பண்ணல. அப்புறம் இல்ல, அப்புறம் அவனுக்கு போய் 27 கோடி கொடுக்குறானுங்கன்னா 2024 வேர்ல்ட் கப்ல நம்பர் 3ல வந்து நம்ம உயிரெல்லாம் எடுத்தான் பயமுறுத்தி. இல்ல அது ஒண்ணு. அவுட் ஆகிற மாதிரி அந்த இன்டர்நேஷனல்ல பண்றதுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும்ல, அதுதான் வந்து இப்போ அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கு. பிளஸ் அவன் வந்து ஒரு இந்தியன் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கான். ஹி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ஸ்டில் இன் கன்டென்ஷன். பட் தேர் ஆர் அதர் பெட்டர் பிளேயர்ஸ் தேன் பண்ட். அதுக்கெல்லாம் வந்து தேர் இஸ் நோ டினை. ராஜேஷ், நான் இன்னொன்னு சொல்றேன். அவன் போன வருஷம் அந்த டெல்லி கிரவுண்ட்ல அவன் செமையா தான் பண்ணான். போன வருஷம் நல்லா தான் பண்ணான் டெல்லிக்கு. அவங்க ஏன் விட்டாங்கிறத பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா அது பெரிய கதை. அதனால அவன் டெல்லிக்கெல்லாம் நல்லா தான் பண்ணான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லக்னோவோட கிரவுண்டு அப்புறம் அவனோட அந்த கேப்டன்சி பிரஷர் எனக்கு லைட்டா தெரியுது. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து மத்தவங்க மேல இவனுக்கு கான்பிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு அவன் மேல கான்பிடன்ஸ் இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஓனரை பயப்படுறான், டீமை பயப்படல. இப்ப ஓனர் தான் ரிஷப் பண்ட பார்த்து பயப்படுறான். எங்க நம்மள கார்ல கூட்டிட்டு போய் சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்ல, ரிஷப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ரொம்ப நாள் கேம் ஆடல. ஏன்னா இதுலயும் சாம்பியன்ஸ் ஆஃப்லயும் சும்மா தான் உட்கார்ந்து இருந்தான், எங்கேயோ உட்கார்ந்துட்டு தான் இருந்தான். டைரக்டா ஐபிஎல் ஆடுறான். எப்படி சும்மா எங்க உட்காந்துருந்தா? ஸ்ட்ரைக்ல நிக்கும் போது உட்காந்து இருந்தானா? படிக்கிறன்னு உட்காந்தானா? ஒரு சுமாரான ஒயிட் பால் பிளேயர் தான். ஓடிஏ கூட டீசன்ட். டெஸ்ட் சூப்பர் பிளேயர். T20 is not a T20 player at all. At least from 2019. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அவனை வந்து நம்பர் 3ல அமைச்சு கொஞ்சம் ஃப்ரீடமோட ஆட சொல்லு. மச்சா நீ ஆடு, பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, உனக்கு அப்புறம் பூரா வரும், அவன் பாத்துக்குவான். அவன் இருக்கிற குஷன் இருக்கு, அதனால நீ அக்ரெசிவா ஆடு. நான் சொல்றேன், நானா இருந்தா நம்பர் 3 அனுப்புவோம் ஒரு வாட்டி. இல்ல அவங்க பூரன் நம்பர் 3 அனுப்புறது கரெக்டான விஷயம். ஏன்னா பூரனுக்கு தான் அந்த இதுல எதுவும் கிடையாது. நீ அடி, ஏன்னா
இஸ் காட் a better technique than பண்ட் அடிக்கிறத விட பூரன் அடிச்சா இன்னொரு 4 தடவை தள்ளி போய் விடும். மிஸ் ஹிட் ஆறதுலாம் 6 போய் விடுது. அவன் அவன் மிஸ் பண்ண மாட்டான். அவன் மிஸ் பண்ண மாட்டான். சம்ம டெக்னிக் இருக்கு அவன்ட்ட. பூரன் வந்து அவங்க அனுப்புறது ஏன்னா மார்ஷும் இவன் மார்க்ரமும் செட் பண்ணி கொடுக்குற பிளாட்ஃபார்மை வந்து நல்லா அப்படியே ஹைவே மாதிரி போட்டு பொழக்க. இல்லை அதான் சொன்னேன்ல, போன பாட்காஸ்ட் ஒரு ஸ்டார்ட் சொன்னேன், 2024 அப்புறம் ஹிட் 196 செகண்ட் பெஸ்ட் யாருன்னு பார்த்தா கிளாசன் எங்கேயோ 120 இருக்கான். 70 6 டிஃபரன்ஸ்னா எந்த அளவில் ஒரு ஃபார்ம்ல இருக்கான். அவனையும் பண்ணிட்டு அவனை வந்து டிமோட் பண்ணிட்டு பண்ட்டை வந்து மேலே அனுப்புறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ராங் இட்ஸ் நாட் அ ரைட் திங். அண்ட் இப்போ எல்எஸ்டி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எல்எஸ்டிக்கு பூரனும் அடிச்சு கொடுத்துட்றான், அதனால பிரச்சனை இல்லை. இவன் தர்வந்த் சொல்லு. இல்ல பூரன் வந்து ஒன் டவுன் நின்னா கொஞ்சம் நின்னு கூட ஆடுவான். சோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடுற பிளேயர் தான் அவன். சோ வந்துட்டு இப்போ டக்குன்னு வந்துட்டு 2 ஓவர்ல வந்து 3 ரன் ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா ரன் இல்ல டக்குன்னு ஏத்தணும் இல்ல, அவங்க 2 ஓவர் நிப்பான் பொறுமையா ஆடிட்டு பவர் பிளேக்கு வச்சு ஸ்பின்னர் வந்து ஸ்பின்னரை பிறந்துருவான். ஆமா இது வந்து அடிக்கணும்ன்றது இல்ல. அதுவும் இல்லாம நீங்க 1 இயர் பாருங்க, இந்த வருஷம் ஃபுல்லா லோக்கல் எல்லா டொமஸ்டிக் லீக்ஸும் சரி வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சரி கண்டினியூஸா நல்லா ஆடி இருக்கான் அவன். இந்த சம பீக் தான் பீக் ஆக்சுவலி. ஆமா பிரைம் பூரன். ராஜேஷ் சொல்லு. நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன். பந்த் at 3 பூரன் at 3 அது வந்து they should rotate with என்ன சொல்றது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு கேட்டா. பிகாஸ் இல்ல ஐ திங்க் இல்ல கேக்குது, பட் ஐ திங்க் பூரனே வந்து எல்லா சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் பண்ணி ஆடும்போது பண்ட் வரணும்னு அவசியமே இல்லையே. பண்ட் வந்து என்ன பண்ண இல்ல நான் by situation I mean only if someone like Mitchell Marsh gets out early. மித்தபடி வேற எந்த சிச்சுவேஷனாலும் இவனையே இறக்கி விடாது, பிரச்சனை இல்ல. பட் ஒன்லி இஃப் மிச்சல் மார்ஷ் கெட்ஸ் அவுட் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் அந்த மாதிரி. இப்போ இவனுங்களோட 3வது மேட்ச் ஆச்சு இவனுங்களுக்கு அந்த மாதிரி தான் பஞ்சாபோட அந்த மாதிரி. ஆனா மட்டும் அவனை மேல இறக்கி விடு ராஜேஷ். ஆனா அந்த மிச்சல் மார்ஷ் அவுட் ஆனா கூட நீ சொல்ற அந்த ரோலை பண்றதுக்கு தான் இருக்கானே மார்க்ரம். ஆமா இல்ல சும்மா அது மார்க்ரம் சொல்றது கரெக்ட். மார்க்ரம் இருக்கானே அவன் பாத்துக்குவான். மார்க்ராம் அவுட் ஆனாலுமே அவங்க பூரனை ஏற்றி விட்டுரு. பூரன் தானே வந்தான். ஸோ நாட் அன் இஷ்யூ ஃபார் அந்த இந்த மாதிரி டீம்ஸ் வந்து ஜிடிக்கு எல்எஸ்டிக்குலாம் வந்து இந்த டாப் 3 ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. அதாவது அவங்க கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கிறதுனால நமக்கு தெரியல. 2021 சென்னைக்கு வந்தாங்கல்ல ஒரு ஓப்பனர்ஸ் 2 பேரு. ஆமா 2023லயும் அகைன் ஆன் அ க்ளோசிங் நோட் ஐ எம் சேயிங் with respect to CSK, still they can come back if Conway and Rutraj open and they start performing what they do what they did in 2023. அது பண்ணாலே வந்து half the problem. Good start will solve 50% of the problems அந்த மாதிரி தான். But we have to wait and watch. And so like as I said on a closing note, if no one else has any other opinion to say, we'll just end this part. pyramid வேணாம் நம்ம வந்து கேவலமா இருக்கிற போடுற டீம் எல்லாமே இன்னும் மட்டமா தான் ஆடுறானுங்க. இல்லன்னா திடீர்னு நமக்கே வந்து நோஸ் கட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணு. அதான் ஒரு யார் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா யார் கேவலமா ஆட ஆரம்பிச்சா அப்படிங்கறது. சரி நீயே சொல்லு. டெல்லி ஆன் டாப் ஆஃப் த பிரமிட், இப்போதைக்கு சென்னை அட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட். இது ரெண்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டயர் டெல்லி மட்டும் தான். எனக்கு வேற எந்த டீமே என்னால போட முடியல. டெல்லி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டாப் டயர். டெல்லி மட்டும் தான். செகண்ட் டயர் பஞ்சாப், ஆர்சிபி, ஐ வுட் சே ஜிடி. ஏன்னா ஜிடி ஓரளவுக்கு அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. பஞ்சாப், ஆர்சிபி, ஜிடி வந்து செகண்ட் டயர். தேர்ட் டயர் வந்து கேகேஆர், எல்எஸ்ஜி, கேகேஆர் தெரியல மேபி கேகேஆர். ஓகே எல்எஸ்ஜி, கேகேஆர், இவங்க அவங்க பேர் என்ன ஆர்ஆர். ஓகே அவங்க கூட ஐயோ சரி அவங்க கூட போன வாரம் கேவலம்னு சொன்னோம். இந்த வாரம் ஒரு முன்னாடி வந்துட்டாங்க. கடைசி டயர் எஸ்ஆர்ஹெச் மும்பை. நம்மள கீழே இழுத்து அவங்க மேல வந்துட்டாங்க. அதுதான் கொடுமை. லாஸ்ட் டயர் எஸ்ஆர்ஹெச் மும்பை, சிஎஸ்கே. ஃபோர்த் டயர் வந்து 3 ஆண்ட பரம்பரைகள். ஆமா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சுவலி கேகேஆர் கூட ஒரு மாதிரி அந்த விளிம்புல தான் இருக்காங்க. அவங்க வந்து என்டையரா வந்து கன்வின்சிங்கா ஆடல. ஆனா அந்த 2 மேட்ச் ஜெயிச்சாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் செகண்ட் தேர்ட் டயர்ல வச்சிருக்க. இல்லனா அவங்களுமே
ப்ராப்ளம்னா ஃபினிஷர்ஸ் எவனுமே உறுப்பு இல்ல, எவனுமே சரியில்லை. டாப் ஆர்டர் தான் டிபெண்டன்ட். ஓப்பனிங்கும் சரியில்லை, ரசல் finishing சரியில்லை. ஃபார்ம்ல இல்ல. ரஹானே தன்னந்தனியா ஆடிட்டு இருக்கான். இல்ல ரகுவன்ஷி டீசென்ட்டா ஆடுறான். ஆமா, ரகுவன்ஷி ரகுவன்ஷி, ரஹானே. இப்ப வெங்கடேஷ் ஃபார்ம் பண்ணிட்டான். சோ இப்போ ப்ராப்ளம் வந்து என்னன்னா ரிங்கும் ஃபயர் ஆகணும், ரிங்கும் இன்னும் ஃபயர் ஆகணும், ரசல் ஃபயர் ஆகணும் மெயினா. ஓப்பனிங் என்னையா ஓப்பனிங் அது நம்மள விட மோசமா இருக்கு அவங்க ஓப்பனிங். கம்பீர் இருந்தாதான் நிறைய, கம்பீர் இல்லாட்டி நிறைய இல்ல. அதுதான் அந்த ஓப்பனிங். யா சோ ஆனா அந்த மும்பை மேட்ச் கூட எனக்கு தெரிஞ்சு ரஹானே ரகுவன்ஷி 2 பேருமே மும்பை பிளேயர்ஸ். அவங்க 2 பேர் நின்றுருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த மேட்ச் கேகேஆர் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். அவங்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க அந்த மேட்ச் மட்டும். அவங்க 2 பேர் மேலதான் கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு அந்த மேட்ச். ஸோ இந்த வாரம் வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த வீக்னா ஐ வுட் கோ வித் திஸ் கை. மும்பையில் அஸ்வானி குமார் அவன் தான். அண்ட் ஒர்ஸ்ட் பிளேயர்னா வந்து நிறைய பேர். ஃபர்ஸ்ட் பிளேயர் தோனி. சரி 11 பேர் 11. ஐயோ சரி சொல்லலாம். சிஎஸ்கேல இருந்து யாராவது. எனக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் வந்து அந்த இவன்யா, அந்த இவன் இந்த லெஃப்ட் லெக் நம்ம சிக்னேச்சர் சிங்கம் திக்வேஷ் ராத்தி. அவன் வந்து எனக்கு பெஸ்ட். ஏன்னா அவன் கன்சிஸ்டன்ட்டா எல்லா மேட்சும் நல்லா போடுறான். அஸ்வினி குமார் கூட ஒரு மேட்ச் செமையா போட்டான், அதுவும் கேவலமா ஆடினாங்க. அது வேற, இவன் எல்லா மேட்சும் நல்லா போடுறான். அதனால ரொம்ப இம்ப்ரெஸ்ட். அவன் கொஞ்சம் வாயையும் இதையும் மூடிட்டு இருக்கான். இல்ல அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் இல்ல அவன் வந்து அந்த ரெப்ரிகாஷன்ஸ் தெரிஞ்சுதானே பண்றான். ஆமா, ஃபைன் பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் ஃபைன் பண்ணாங்க, அப்ப பயப்படாம திருப்பி அடுத்த மேட்சும் போய் நாமந்திருக்கிட்ட இப்படி காட்டுறான்னா சரி ஏதோ ஒண்ணு அவன் பெர்ஃபார்ம் பண்றான், அதுக்கேற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு போட்டோம். அவ்வளவுதான். நம்மளா அவனுக்கு அதான் அவனுக்கு ஓகேனா நம்ம பாக்குற நமக்கும் ஓகே, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் வெரி டிமினிங் ஆர் டெரோகேட்டரி, நத்திங் இஸ் தேர். அந்த கெஸ்ரிக் வில்லியம்ஸ் எல்லாம் பண்ணி கோலிட் அடிவான், அந்த மாதிரி அடி வாங்காத வரைக்கும். அந்த ஹரிஷ் உனக்கு இந்த பிளேயர் ஞாபகம் இருக்காடா? சாட்விக் வால்டர்னு ஒருத்தன் ஞாபகம் இருக்கா? அவன் என்ன தெரியுமா பண்ணா? கெசரிக் வில்லியம்ஸ் ஏதோ ஒரு வாட்டி அவன் அவுட் பண்ணிட்டான்டா. அதுக்கப்புறம் ஏதோ லீக் மேட்ச்ல அடிக்கிற ஒவ்வொரு மேட்ச் கமெண்டேட்டர் சொல்றான், he is doing it for the third time, he is running out of pages. Yes I remember. ஆமா CPL correct. That is definitely the last page of the notebook. இன்னொரு பிளேயர் வந்து OG செலிப்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். பாவம் ஒரு மேட்சுக்கு அப்புறம் அவனை ஐபிஎல்ல கூப்பிடவே இல்லை. அந்த லெஃப்ட் ஹேண்டர் பேர் என்ன, அந்த ராகுல் தேவாத்தியா போட்டு பொழந்தானே, சல்யூட் கை ஷெல்டன் காட்ரல். அதுவே வந்து அது வந்து மேட் இட் as a tribute for his army general or someone army higher ups. பட் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்சம் கிரிக்கெட் எபிசோட வந்து திருப்பி நம்ம இன்னொரு நாள் பண்ணுவோம். இப்போ வந்து சென்னை பத்தி பேசி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால வில் ஜஸ்ட் சொல்லு. நான் ஒன்னே சொல்றேன், சொல்லிட்டு பேசுறேன். ஸோ நான் ஆக்சுவலி இந்த வீக்கோட பெஸ்ட் பிளேயர் நான் யாரை எடுப்பேன்னா, இல்ல யாரு 2 கேம் நல்லா போட்டா சாய் சுதர்ஷன். 2 மேட்ச் விக்கெட் எடுத்து சாய் கிஷோர். ஓ நீ சாய் சுதர்ஷன் சொல்றீங்க? ரெண்டு பேருமே சாய் கிஷோர். ஆக்சுவலி 2 பேருமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து இருக்கல நல்ல ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு டெலிவரி பண்ணாத பிளேயர் தோனி. சொல்லு. ஹை எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் கட்டன்ஸ்ல இருக்காங்க. எனக்கு எப்படி சொல்லணும்னே தெரியல. ஏதோ ஒரு அபிஷேக் சர்மா. சரி ஓகே. ராஜேஷ் நீ என்ன சொல்ல வந்த? நான் என்னோட சொல்லிடுறேன். பெஸ்ட் பிளேயர் to be honest I would say is also the most improved player in the weekல வாஃபர் ஆர்ச்சர். ஓகே அது சூப்பரா போட்டான். அண்ட் வர்ஸ்ட் நாக்க அவன் முதல் மேட்ச்ல கொடுத்த ஹைப்புக்கு அப்புறம் சொதப்பல் பண்றான் பாரு இஷான் கிஷன். ஓகே என்னடா ரொம்ப எல்லாரும் இன்னைக்கு
நான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேயரை நான் சொல்லவே இல்லையே. யாரு என்னோட ஃபர்ஸ்ட் பிளேயர் none other than சைலன்சர். சைலன்சர்? ஓகே. வாங்குறான் எல்லா மேட்சும் வாங்குறான், அடி வாங்குறான். அவனதான் போட்டு வெளுக்கிறாங்க. பெஸ்ட் சுபம் டு அச்சாண்டா அவன 3 6 அங்க இது. சரி, பெஸ்ட் பிளேயர் டக்குன்னு. அவனை எல்லா மேட்சும் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம். பெஸ்ட் பிளேயர் யாருன்னு சொல்லவே இல்லையா? ஸ்ரீராம். சொன்னேனே அந்த திக்வேஷ் ராத்தி. ஓகே 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 டன். யா சோ இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி நூராமத் கூட சொல்லலாம், பட் ஓகே திக்வேஷ் இன்னும் பெட்டர். நூராமத் கூட சொல்லலாம். சிஎஸ்கே பத்தி ஒரு கொஞ்ச நேரம் பேசாம ஓகே. ஐயோ இப்ப நான் அவன பெஸ்ட் சொன்ன உடனே அவன் கேவலமா போட ஆரம்பிச்சாரு. நடக்கலாம். யா சோ ஸ்ரீவத்சன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவர்தான் சொல்லிட்டாரு. இல்ல சொல்லியா? பெஸ்ட் இல்ல பெஸ்ட் வந்து சாய் கிஷோர் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கு. அதனால சாய் கிஷோர். ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா தான். இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாம மாதிரியும் சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் அடிச்சு, அதனால அவர் தான் இன்னைக்கு என்ன சொல்லியாச்சு. அதனால இன்னைக்கு ஒரு 100 போடுவார்னு நினைக்கிறேன். எஸ் அப்படியே சொன்ன ப்ரெடிக்ஷன். ஆனா பேட் கமின்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரிச்சாமி தான் ஞாபகம் மைண்டுக்கு வந்தான். சரி மன்னிச்சு விட்டுறலாம் சொல்லிட்டு நான் பேட் கமின்ஸ் கொடுத்துட்டேன். சரி சிஎஸ்கே சொன்னா எல்லாருமே சொன்னோம். அதனால ஆமா அதனால வேணாம் சொல்லணும். ஆனா ஃபர்ஸ்ட் வீக் நல்லா பண்ணிட்டு செகண்ட் வீக் சொதப்பினானா சிஎஸ்கேக்கு ரச்சின் ரவீந்திரா. ராஜஸ்தானோட முட்டை இந்த மேட்ச் என்னடானா 2-3 தான் அவுட். ரச்சின் ரவீந்திராவும் மார்க்கஸ் ஸ்டைனிஸும் ஒரே மாதிரி அவுட் ஆனாங்க ஒரே நாள்ல. கவனிச்சியா? நான் ஆக்சுவலி பஞ்சாப் மேட்ச் ஆக்சுவலி நான் இன்னிங்ஸ் பார்க்கவே இல்லை. அது ராஜஸ்தான் இன்னிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் அதெல்லாம் மாத்திட்டேன். வெறுப்பேருச்சு. அதை டிப்ரெஷன்லயே ஒதுக்கிட்டேன். Yeah. So that being said, this is the end of our கொஞ்சம் long podcast, but okay fine. ஒரு வீக்ல நடந்த எல்லாத்தையும் பத்தி பேசணும்னா இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். So yeah, as usual, if you have any feedback or comments, please let us know so that we will talk about them in the next game. The next podcast. Until then, signing off. This is Harish, and thanks Darshan, Rajesh, Shriram, and Srivatsan for your participation. Thank you, guys.